ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி. மாதம் வந்து ஒரு 30,000 35,000 சம்பளம் வாங்கினாலே தாராளமாக ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ண முடியும் மேடம். அப்பார்ட்மெண்ட் வெர்சஸ் வில்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. எந்த பொருளுமே சரியான விலைக்கு இல்லாமல் குறைஞ்ச விலைக்கு கிடைச்சா அது கண்டிப்பாக ஸ்கேமாக மட்டும்தான் இருக்கும். இங்கே ஃப்ளாட் இருக்குது, வெறும் 2 அடியில் குடிநீர் வருது, 40 மீட்டரில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, 80 மீட்டரில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம போய் பார்த்தோன்னா பொட்டை காடாக இருக்கும். எதுக்காக சார் இந்த மாதிரி ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து பீப்புள் அட்ராக்ட் பண்ணுறாங்க? இது ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்ன்றதை விட இது ஃபேக் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம்ல. நமக்கு எவ்வளோ ஒரு நப்பாசை பாருங்கள், எப்படி 2 அடி 10 அடியில் தண்ணி கிடைக்கும். இனிஷியல்ஸாக நாங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது லாபமாக இல்லை நிரந்தரமான வியாபாரமான முடிவு பண்ணோம். நிரந்தரமான வியாபாரம் தான் எங்களுக்கு தேவை, லாபமும் தேவை. லேண்ட் வாங்கும்போது மக்களுக்கு தெரியாது இது இந்த ஏரியோட லேண்டுன்னு. வாங்கினதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம ஏரி லேண்டை வந்து வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து எப்படி வந்து மக்கள் வந்து தப்பிக்கலாம்? இல்லை, ஏரியிலேருந்து தப்பிக்கலாம் முடியாது சார். ஏரி தான் சார். சார் ஆக்சுவலி நீங்கள் பேசும்போது நான் கேட்கும் போதே வந்து இந்த லேண்டு, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் தாண்டி ஒரு எனர்ஜி கிடைக்குது சார் உங்ககிட்ட இருந்து. ஒரு பாசிட்டிவிட்டி, அது மோட்டிவேஷன், அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு எனர்ஜி த்ரோ ஆகுது. இந்த எனர்ஜி இவ்வளோ வரதுக்கு என்ன காரணம் சார்? சோத்துக்கு வழி இல்லாமல் சொத்துன்னு எடுத்துக்கலாம் மேடம். ஸ்ட்ராட்டஜி இல்லாத ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகவே முடியாது சார். ஆனால் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் பிஸ்னஸ்க்கான முதல் அடித்தளம் அப்படிங்கிறாங்க. இல்லை. பேசி தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கவங்க நம்ம ஃபேமிலி குரூப்பின் ஃபவுண்டர் மற்றும் சேர்மனான திரு பொன்னுசாமி கார்த்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற அந்த பேரே நல்லா இருக்கு. அதை வைக்கிறதுக்கான காரணம் என்ன? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி? அதை பற்றி சொல்லுங்க சார். நம்ம ஃபேமிலி அப்படின்றதுங்க இதான் நடந்தது. பட் ஜாவால் இதான் நடந்ததுங்க. நாங்கள் எல்லோரும் வந்து எங்களோட டீம் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கம்பெனிக்கு என்ன நேம் வைக்கலான்றப்ப என்னோட நேம் அப்புறம் எங்களோட இண்டிவிஜுவல் நேம் இருந்தது, ஃபேமிலி நேம் இருந்தது. அப்படி எதுவும் வேண்டாம், ஏதாவது ஒரு காமனான நேமும் அண்ட் யூனிக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒர்க் பண்ணோம். இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து ரிகார்டிங் பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றப்ப வீடுன்னு வரும் அண்ட் எல்லாருமே கனெக்டாக இருப்பாங்க. அப்போ அது நம்ம அப்படின்னு சொன்னால் கரெக்டாக தான், அது நம்ம ஃபேமிலி பில்டர் அப்படின்ற மாதிரி அது வச்சுக்கிட்டோம். மற்றபடி பெருசாக ஒன்று டீ ஷாப்பில் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 டேஸ் கிட்ட நேம்காக டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். மார்னிங் வரப்பெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். யாருக்கும் ஒரு நேம் கரெக்டாக அமையல. ஒரு 7th டேவோ 8th டேவோ வந்து அது அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பில்டர் அமைஞ்சது. அப்புறம் அது நம்ம ஃபேமிலியாக மாற்றிட்டு அதை அப்படியே ஃபார்ம் பண்ணி எடுத்துருவோம். ஓகே சார், இப்போ ரியல் எஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் இட்ஸ் லைக் எ ஓல்டு ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒயின் எப்படி நாள் ஆக ஆக அதோட மதிப்பு கூடிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டுக்கும் கூடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதில் வந்து 2 வகையான மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒருத்தங்க ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை தங்கமோ இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரியல் எஸ்டேட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணங்கள் எதுவும் இருந்தால் சொல்ல முடியுமா சார்? இல்லை, கண்டிப்பாக சார். ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி. இப்போ நம்ம என்ன பிரின்சிபல் அமௌண்ட் சே இட்ஸ் 10 lakh 20 lakh 30 lakh 50 lakh என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணாலும் பிரின்சிபல் என்னவோ அந்த அமௌண்ட் வந்து செக்யூர்டாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் திங். அதோட அந்த அமௌண்ட் வந்து டவுன் த வேல்யூ போக போகிறது. நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் டவுன் ஆக போகிறது இல்லை. இஃப் இன் கேஸ் ஒரு வேளை வேல்யூ வந்து இன்க்ரீஸ் கூட ஆகாமல் போகலாம், ஆனால் குறைய போகிறது இல்லை. மற்ற ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க செய்யும். இது செக்யூர்டு வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாக்குமெண்டேஷன் மற்றபடி வந்து இதெல்லாம் மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரியல் எஸ்டேட் டூ பெட்டர் செக்யூரிட்டிக்கு. அட் த சேம் டைம் லிக்விடேட் வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது. கம்பேர் டு அதர் ஃபீல்டு வந்து இப்போ ஸ்டாக்ஸோ மற்ற லிக்விடேட் பண்ண முடியும். இது உடனே லிக்விடேட் பண்ண முடியாது, ஒரு டைம் எடுத்துக்கும். அது ஒரு 2 months லிக்விடேட் பண்ண முடியும் ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படின்னா. ரியல் எஸ்டேட் பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு 3 to 6 months ஆகும். நம்ம ஒரு விஷயத்தை லிக்விடேட் பண்ணணும் அப்படின்னா அது சேல் பண்ணுறது ரொம்ப இமீடியட்டாக பண்ண முடியாது. அது ஒரு டைம் ஸ்பேஸ் எடுத்துக்கும் சார். அது ஒன்று தான் நம்ம டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். சார் ஆக்சுவலி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொந்த வீடு வாங்கணும், சொந்தமாக இடம் வாங்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட கனவாகவுமே இருக்குது. அதுக்காக தான் ஓடிட்டும் இருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே இந்த மாத சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாத சம்பளத்தில் இருக்கவங்க ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான இதை யூஸ் பண்ணலாம் சார்? என்ன மாதிரியான இதை சூஸ் பண்ணலாம்? மாதம் வந்து ஒரு 30,000 35,000 சம்பளம் வாங்கினாலே தாராளமாக ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ண முடியும் மேடம். அந்த ஒரு 30,000 to 35,000 சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இஎம்ஐ வந்து ஒரு 20,000 வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிமைனிங் 15,000 15,000 வந்து அவங்க குடும்ப செலவை ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்து அந்த 20,000 இஎம்ஐ ஒரு பிளாட் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 20,000 அதுவே
தேவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18 to 20 lakh வர்த்துள்ள ஒரு பிளாட் வாங்கலாம். ஒரு 20 lakh ஒரு பிளாட் வாங்கி டென்யூர் வந்து ஒரு 10 வருஷம் போடுறாங்க அப்படின்னா ஒரு பிளாட் முதல்ல ஒரு 35,000 சம்பளம் ஒரு பிளாட் வாங்கிட்டு 10 வருஷம் டென்யூரில் ஒரு 5-6 வருஷம் வந்து நம்ம லோன் அதை ரீபே கரெக்டாக மந்த் ஆன் மந்த் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் சிபில் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் போகலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சம் போனால் நம்ம ஈஸியாக வந்து ஒரு 5-6 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்க முடியும். இதில் ரெண்டுமே இருக்குது. நம்ம எல்லாருமே என்ன யோசிப்போம் அப்படின்னாக்கா இஎம்ஐ வந்து நம்மளை கரெக்டாக வளர விடுமா, நல்லா வாழ விடுமானா கண்டிப்பாக இல்லை. தேவையில்லாத பொருட்களுக்கும் அத்தியாவசியம் இல்லாத பொருட்களுக்கும் ஒரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக இஎம்ஐ தேவையில்லாத ஒன்று, அது நம்மளை காலி பண்ணிடும். நம்மளை வந்து நல்லா வாழ வைக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நல்லா வாழ வைக்காது. அதே சமயத்தில் எங்கே கொடுத்தாலும் ரெண்ட் கொடுத்தாகும். இன்னைக்கு 7,000 10,000 ரூபாய் 7,000 10,000 ரெண்ட் கொடுத்தாகும். அந்த ரெண்ட் 10,000 கொடுக்குறதுக்கு பதிலாக இன்னொரு 10,000 சேர்த்து ஒரு பிளாட் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி, ஆனால் அந்த டைமில் ரெண்ட் இருக்கும். அந்த கிரிட்டிக்கல் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணியாச்சுன்னா ஒரு 5-6 வருஷத்தை நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. பட் இதில் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் மேடம், பண்ண முடியும். ஓகே சார், இப்போது நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கனால ஒரு கொஸ்டின், தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு ஹவுஸ் வாங்குறது சென்னை மாதிரியான ஒரு பெருநகரங்களில் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது எது நல்லது அப்படின்றது சார் பீப்புள் சாய்ஸ். ஏன்னா அது கிளைண்ட் சாய்ஸ் தான். இப்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அப்பார்ட்மெண்ட் வெர்சஸ் வில்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எப்படி பார்த்தா எலக்ட்ரிஷியன் ஆகட்டும், என்ன மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஒரு விஷயம் வீட்டுக்கு தேவைப்படுதுனாக்கா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு தேர்ட் பார்ட்டி சப்போர்ட் தேவையில்லை. அந்த அப்பார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, சொசைட்டி ஃபார்ம், அது அந்த சப்போர்ட்டே போதும். இதே ஒரு வில்லா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தா அது அங்கே கிடைக்காது. அட் த சேம் டைம் ஒரு வில்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம வீடு, நம்ம எங்கே வேணாலும் உலாவிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம அக்சஸ் ஒரு நல்லதோ கெட்டதோ பண்ண முடியும். அதே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணால் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஏன்னா அது யூடிஎஸ் அன்டிவைடட் ஷேர். ஸோ இந்த மாதிரி நல்லதும் கெட்டதும் அந்த யார் பீப்புள் வாங்குறாங்களோ எதிர்பார்த்து அவங்களோட ஏஜ் ஃபேக்டர், ஒரு 25-30 வயசு இருக்குன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படும், மேரிடா இல்லை சிங்கிளா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வித் ஜாயின்ட் ஃபேமிலியா, இல்லை பெரியவங்க தான் எல்டர்ஸ் அவங்க பெரியவங்க யாரும் இருக்க போகிறாங்களா, ரிட்டையர்ட் ஃபேமிலியா, யாரோ அவங்க தேவை போகிறதா சார். மற்றபடி வில்லா ஓகே, அப்பார்ட்மெண்ட் ஓகே. அண்ட் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், இதுக்கப்புறம் எனக்கு அசெட்னா இதான் அப்படின்னா அவங்க வில்லாக்கு போகிறது பெட்டர் சார். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ கம்மியாக இருக்கும். அதாவது ரொம்ப குறைய போகிறதில்ல, பட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம், அதாவது டிப்ரிசியேஷன் காஸ்ட். இப்போ நீங்கள் 30 லட்சத்துக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 40 லட்சமோ 45 இல்லை அந்த ரேஞ்ச் தான் போகும். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வில்லா அந்த ஒரு 30 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னாக்கா அது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 லட்சத்துக்கு போகும் அப்படின்னு. ஏன்னா அது லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டிவிஜுவல். இதை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன பில்டிங் இருக்கும் அதுக்கு தான் வேல்யூ. ஏன்னா லேண்டுக்கான வேல்யூ இருக்காது. இருக்கும் யூடிஎஸ் அன்டிவைடட் ஷேர் வரும்போது அது ஃபியூச்சர் நம்ம ரீசேல் பண்ணுறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பெருசாக பார்க்க முடியாது. அப்பார்ட்மெண்ட் அனுபவிக்க முடியும், லக்ஸரி லைஃப்பை லீட் பண்ண முடியும். நம்ம எந்த கஷ்டம் ஒரு தண்ணிக்கோ ஒரு கேஸ்க்கோ ஒரு நம்ம வீட்டுக்கு தேவையான சர்வீஸ்க்கோ எந்த கஷ்டம் வேணாம்னா அப்பார்ட்மெண்ட் பெட்டர். இல்லை நானே மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னாக்கா வில்லா பெட்டர். அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, இதை விட்டு என்னால் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமான்னு தெரியலாம், அவங்களுக்கு வில்லா பெட்டர் அப்பார்ட்மெண்ட்டை விட. மற்றபடி எனக்கு செகண்ட் ப்ராப்பர்ட்டி நான் முதல்ல வாழ நினைக்கிறேன், எனக்கு லக்ஸரி, எனக்கு ஆஃபீஸ் நியர்பை தான் இருக்கணும், ஸோ எனக்கு இது பெரிய ப்ராப்ளம், அவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் பெட்டர். ஸோ பீப்புள் டு பீப்புள் மாறும் சார். சார் இப்போ வந்து எங்கிட்ட இப்போ மணி இருக்குது, நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், லேண்டில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் 2025 சென்னை கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு அர்பனில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லைனா நம்ம வில்லேஜ் சைடே நம்ம சூஸ் பண்ணலாமா, எது பெஸ்ட்டாக இருக்கும்? இல்லை சார், திரும்பவும் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவைக்கு தான். ஆனால் இப்போது நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் அந்த ரேஞ்சில் இருக்க பீப்புள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடம் வாங்குறேன்னு முடிவு பண்ணுறோம். இடம் வாங்குறது நம்ம வாழ தான். இப்போ நம்ம வாழ்க்கை எங்கே வாழ போகிறோம், ஊர்லையா இல்லை வேலை பார்க்குற இடத்துலையா அப்படின்னு பார்க்கும்போது ஊரை விட வேலை பார்க்குற இடத்த வாழ போகிறோம். அப்போது எங்கே வேலை பார்க்க போகிறோமோ அந்த இடத்துல நம்ம வாடகைக்கு பதிலாக ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நிம்மதியான நல்ல வாழ்க்கை இருக்கும். அதே சமயத்தில் கிராமத்தை விட இது மாதிரி சிட்டி லைஃப்பில் வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். ப்ரைஸ் மற்றபடி வந்து நம்ம ஊர்லேயும் வாங்கலாம், இங்கேயும் வாங்கலாம். ஆனால் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணாலும் இங்கே தான் வாழ போகிறோம். அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு 5 முறையோ 10 முறையோ தான் போக போகிறோம். அந்த 10 நாளுக்கு அங்கே ஒரு வீடு வாங்கி ஊரில் கௌரவம் சம்பாதிக்கிறது பதிலாக இங்கே ஒரு வீடு வாங்கி நம்ம நிம்மதியாக வாழ்ந்தால் இங்கே நல்ல காஸ்ட் நமக்கு வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் வந்து நமக்கு இங்கே நிம்மதியாகவும் எல்லா நாளும் நம்ம அதை விட இங்கே ஜாஸ்தியாக இருக்க முடியும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அண்ட் வீட்டில் ஒரு சின்னதாக வீடு, ஊரில் ஒரு சின்ன வீடு இருக்குது, நான் பெருசாக கட்ட விருப்பப்படவில்லை. இங்கே நீங்கள் சிட்டியில் வாங்குறது பட் எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கே வாங்குறது பெட்டர் சார். சார் இப்போது லேண்ட் வாங்குறோம் அப்படிங்கிறப்போ சாதாரண பொருள்லேயே இந்த ஸ்கேம்ன்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போது நான் லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி ஒரு லேண்ட் வாங்குறேன் அப்படின்னா அதுலேயுமே நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படின்னு நம்ம டெய்லி கேள்விப்பட்டு தான் இருக்கோம். பேசிக்காக அதை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லாத ஒரு காமன் பீப்புள் லேண்ட் வாங்க வராங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எந்தெந்த விஷயங்கள் அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்? இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து லேண்டில் எந்த ப்ராடக்ட் வந்து பட் லேண்ட் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் பண்ண வரும்போது விலை ரொம்ப அவசியமானது. கண்டிப்பாக அது நல்ல விலை, அதாவது ஒரு சரியான விலையா அதிக விலையான்னு பார்க்கலாம். ஆனால் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு மார்க்கெட்டில் போய் நம்ம செக் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் இருக்கும். இன்னொரு இடத்துல வந்து அதே நியர்பையில் வந்து 10 lakhs சொல்லுவோம். ஒரு இடத்துல 20 லட்சம், ஒரு இடத்துல 10 லட்சம் சொல்கிறாங்க. அப்போ அந்த 10 லட்சம் இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து கம்மியான வேல்யூ, 20 லட்சம் இருக்கிறது அதிகமான வேல்யூ கிடையாது. 20 லட்சம் இருக்கிறதா வந்து டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருக்கும். அந்த 10 லட்சம் இருக்கிறது டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இர்ரெகுலராக இருக்கும், சரியாக இருக்காது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம விலை குறைச்சி வாங்குறோம்,
விலை வந்து நம்ம சாமர்த்தியமாக வாங்குகிறோம், நல்ல விலைக்கு வாங்குறன்ற பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டியோட அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விலையை மட்டும் வச்சு முடிவு பண்ணுறது. விலைன்றது கண்டிப்பாக தேவையான ஒன்று. அதே சமயத்தில் அதெல்லாம் விட முக்கியமானது டாக்குமெண்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம யார்கிட்ட எங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் அட்வொகேட் நாலேஜ் ரொம்ப 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 அவசியம். யார் நமக்கு தெரிஞ்ச அட்வொகேட்டோ யாராவது ரெஃபர் பண்ணி ஒரு அட்வொகேட்டை மீட் பண்ணி அவங்ககிட்ட வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஓகேவா நாட் ஓகேவான்னு கிராஸ் செக் பண்ணிட்டு அடுத்து வந்து பண்ண SRO ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஒரு மாதிரி செக் பண்ணி ஏதாவது தடைமனு இருக்கா அப்படின்னு ஒரு கிராஸ் செக் பண்ணியாச்சுன்னா இந்த 2 செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி பெருசாக நம்புறதை விட எனக்கு அவங்க தெரியும் இவங்க தெரியும் நம்பிக்கை அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் திங் வந்து இது ப்ராசஸ். எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்றப்ப ஸ்கேம் நடக்கக்கூடாது, தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நல்ல அட்வொகேட் பார்த்தாலே போதும், நல்ல அட்வொகேட் பார்த்து அவங்க ப்ராப்பராக ஒரு கன்சல்டிங் எடுத்துட்டு SRO ஆஃபீஸ் ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டானாக்கா போதுமான ஸ்கேம்ன்ற வேர்டு இடம் இருக்காது. அதே சமயத்தில் அந்த ப்ரைஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். கம்மியான விலைக்கு வாங்குறன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பான ப்ராப்பர்ட்டி வாங்குறதால தான் இங்கே பெரிய ப்ராப்ளம் ஏற்படுது. எந்த பொருளுமே சரியான விலைக்கு இல்லாமல் குறைஞ்ச விலைக்கு கிடைச்சா அது கண்டிப்பாக ஸ்கேமாக மட்டும்தான் இருக்கும். அதுக்குன்னு சரியான விலைக்கு மேலே இருந்தால் அதுவும் தப்பு தான். சரியான விலைக்கு கீழே இருந்து கண்டிப்பாக ஸ்கேம் தான், அது எந்த மாற்றமும் இல்லை. அதான் ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஸ்கேம் ரெகுலர் நடக்கும். ஒரு இடத்துக்கு போகும்போது இங்கே 10 லட்சம் தானே சொன்னாங்க, நீங்கள் 20 லட்சம் சொல்லணும், கரெக்ட் தான். ஆனால் 20 லட்சம் சரியான வேல்யூவா இல்லை 18 22 பார்க்கணும். அதை விட்டு 10 சரி, ஏன்னா நமக்கு எது ரொம்ப லோயஸ்ட் வேல்யூ லீஸ்ட் வேல்யூ தான் கரெக்ட்னு எடுத்துப்போம். அங்கே தான் ஸ்கேம் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட எதிர்பார்ப்பு, நம்ம ஆசை, ஆஃபர் இதெல்லாம் சரி, இதெல்லாம் உண்மை நம்பர் தான். அதெல்லாம் எதுவும் நம்பாமல் அங்கே என்ன வேல்யூ போதும் அந்த வேல்யூ கரெக்டுன்னு ஏற்றுக்கிட்டால் ஸ்கேம்லேருந்து வெளியில் வரதுன்னு பாசிபிள் சொல்லுங்கள். இந்த கஸ்டமரை கேன்வாஸ் பண்ணுறது பெரிய சேலஞ்சுக்கு தான் இந்த ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். உங்ககிட்டயும் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்ப்பாங்க, அதே இடத்துல வேற ஒரு ஆலயம் போய் செக் பண்ணுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் எப்படி அணுகுறீங்க சார் நீங்கள்? இல்லை இதில் வந்து சார் மார்க்கெட் காம்படிஷன் வரும்போது நம்மளோட அட்வான்டேஜ் பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும். அதே சமயத்தில் நம்மகிட்ட சில அதையும் கிளைண்ட் கிட்ட கன்வே பண்ணிடணும். கண்டிப்பாக அவங்க நமக்கு நம்ம இன்னொரு ப்ராஜெக்டோ இல்லை இன்னொரு கம்பெனியோ நமக்கு முன்னாடி வைப்பாங்க. அப்போது அதை கம்பேர் பண்ணி பார்க்கும் நம்மளுக்கு அதோட எவ்வளோ பெட்டர் அட்வான்டேஜ்னு பேசுகிறதுக்கு நம்ம நாலேஜ் இருக்கும். அது கவர்மெண்ட் அப்டேட் ஆகட்டும், பிரைவேட் அப்டேட் ஆகட்டும், ஜாகிரபிக்கல் ஆகட்டும், லே அவுட்டில் வந்து ஒரு ரோடு ஆகட்டும், ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஆகட்டும், ஒரு கார்டனிங் ஆகட்டும், என்ன மாதிரி செக்யூரிட்டி வைஸ் ஆகட்டும், ஸோ டாக்குமெண்டேஷன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன கம்பேர் பண்ணுறோம், நம்மளோட ப்ராடக்ட் என்ன, அவங்க ப்ராடக்ட் என்ன. ஏன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஃபோன் வந்து இந்த காசு கொடுக்குறோம், இதே வந்து இன்னொரு ஃபோன் வந்து நார்மல் ஃபோன் இந்த காசு கொடுக்கும். ரெண்டுமே ஃபோன் தான், 2 ஃபோன் பேச முடியும். ஆனால் வந்து பார்த்தா 2 சாஃப்ட்வேர்ஸ், செக்யூரிட்டி, என்னத்துக்காக நம்ம இவ்வளோ ப்ரீமியம், இது ஏன் இவ்வளோ நான் ப்ரீமியம். அதே மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த ப்ரைஸ் இல்லை, அதே மாதிரி ஏன் நம்ம கிட்ட அவங்க வாங்கணும், ஏன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்க கிட்ட வாங்குறப்ப நம்ம கிட்ட வாங்கணுன்றதை அவங்களுக்கு தெளிவாக டெக்னிக்கலாக என்ன டெக்னிக்கல் டைமில் என்ன நம்ம ரோட் பண்ணுறோம், என்ன கார்டன் பண்ணுறோம், என்ன மாதிரி ஸ்ட்ரீட் லைட் போடுறோம், என்ன மாதிரி டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட்டை சுற்றி என்ன டெவலப்மெண்ட்ஸ் வருது, என்ன மாதிரி கவர்மெண்ட் அப்டேட் வருது, என்ன மாதிரி ப்ரைவேட் அப்டேட் வருது, அது எத்தனை வருஷம் வருது, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் என்ன, அதுக்கான ப்ரூஃப் என்ன, நியூஸ் பேப்பர் எடிஷன் எதாவது மென்ஷன் அது அந்த ப்ரூஃப் எல்லாம் அவங்களுக்கு சப்மிட் பண்ணி அதுக்கான அப்டேட்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணாலே கண்டிப்பாக ஈஸியாக நம்ம காம்படிட் பண்ண முடியும் சார். என்னதான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாலும் சார், கஸ்டமர் கடைசியில் வந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டில் தான் வந்து நிற்பாங்க. அவங்க உங்களை ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் யாராவது இருந்திருக்காங்களா? எவ்வளோ பேர் வருவாங்க சார். அதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி யோசிச்சு பார்த்தாலும் கிளைண்ட்ஸ் வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்னாக்கா கன்ஃபியூஷனில் அவங்களோட பெரிய தாட் என்ன வருங்க சார், அவங்க ஒரு கம்பெனி பார்த்துருக்க கூட 10 பேரை பார்ப்பாங்க. 10 பேரில் அவங்க முதல்ல டிசைட் பண்ணும். ஒரு இண்டிவிஜுவல் கன்சல்டன்ட் பார்ப்பாங்க, இன்னொன்று குரூப் கன்சல்டன்ட் பார்ப்பாங்க, சிலர் வந்து MSME ஒரு நார்மலாக ஒரு கம்பெனி பார்ப்பாங்க, ஒரு என்டர்பிரினர் பார்ப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் பீப்புள் பார்ப்பாங்க, ஒரு ஆஃபீஸ் ஒரு காமனாக ஒரு ஆஃபீஸ் இதுக்குன்னு சட்ட ப்ரொசீஜர் இருக்கும். இதில் எல்லாரையும் பார்ப்பாங்க. கண்டிப்பாக இதில் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி எல்லாமே இருப்பாங்க. இதில் யாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பு இல்லை சரியில்லை, என்ன ப்ராடக்ட்டு என்ன வேல்யூன்றதை அவங்க அதை கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க, கம்பேர் தான் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் இப்போ கிண்டி ரேஸ் கோர்ஸ் இந்த பக்கம் ஒரு வேல்யூ இருக்கும், அந்த பக்கம் ஒரு வேல்யூ இருக்கும். எதுக்காக, அங்கே இருக்கிற டெவலப்மெண்ட் பொறுத்து. அதே மாதிரி வந்து நம்ம எங்கே ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அதுக்கான அந்த அவங்களால அக்ரி பண்ணிக்க முடியாது. அவங்களுக்கு என்ன வந்து அவங்க ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், இல்லை அவங்க ரொம்ப ஹார்ட் அண்ட் மணி, அது கண்டிப்பாக எல்லாம் எனக்கு இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன பயம் இருக்குன்னா நம்ம வந்து விலை அதிகமாக கொடுத்து வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு கம்மியான விலைக்கு தேடுறேன், சரியான விலைக்கு தேடுற பேரில் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தேவையில்லாத ஒரு டாக்குமெண்ட், தப்பான ஒரு டாக்குமெண்ட் வாங்கும்போது தான் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராப்ளம் நடக்க ஆரம்பிக்குது சார். அதை புரிய வச்சாலே அவங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க சார், மேக்ஸிமம் ஏற்றுக்கிறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் பெஸ்ட்டு சார்? இப்போ வாய் தான் சார், ரெஃபரன்ஸ் தான் சார். எப்போவுமே ரெஃபரன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் தவிர்த்து எங்களோட பெரிய ஹோப் அதுதான் சார். இப்போ ஸ்டில் நோ எங்களோட கம்பெனி பொறுத்தவரைக்கும் 28.5% வந்து ரெஃபரன்ஸ். கிட்டத்தட்ட கடைசி 3 வருஷமா நாங்கள் பண்ணுறோம். எவ்வளோ பண்ணாலும் இப்போ நாங்கள் 100 கிளைண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணால் 28 பேர் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பற்றி போய் வெளியில் பிளாட் வாங்க சொல்லி ரெஃபர் பண்ணோம். அந்த மவுத் வைஸ், அதாவது இந்த வாயால் பேசுகிற ரெஃபரன்ஸ் கொடுக்கறத விட வேறு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் பெட்டர் கிடையாது. மற்றதெல்லாம் பிராண்டிங் சொல்லலாம். அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராப்பராக நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அது இந்த வாய் வார்த்தையாகவும் நம்பிக்கையின் மூலமாக சொல்கிறது தான் சார். சார் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. இப்போது நம்ம டிவி லோக்கல் சேனல்ஸ்லாம் பார்த்தோன்னா இங்கே ஃப்ளாட் இருக்குது, வெறும் 2 அடியில் குடிநீர் வருது, 40 மீட்டரில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, 80 மீட்டரில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம போய் பார்த்தோன்னா பொட்டை காடாக இருக்கும். எதுக்காக சார் இந்த மாதிரி ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து பீப்புள் அட்ராக்ட் பண்ணுறாங்க? இல்லை, இது ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்ன்றத விட இது ஃபேக் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம்ல. நமக்கு எவ்வளோ ஒரு நப்பாசை
பாஸை பாருங்க, எப்படி 2 அடி 10 அடியில் தண்ணி கிடைக்கும்? நம்மளும் மனுஷன் தான், நம்மளும் இதே கிரகத்தை தான் வாழறோம். நம்ம ஒன்றும் எர்த்து என்ன பிளானட் இருக்கோ அதில் நம்மளும் எல்லாருமே பூமியில் தான் இருக்கும். நம்ம ஒரு வேளை ஒரு யுரேனஸ்லையோ இல்லை வேறு ஏதோ கிரகத்தில் வாழ்ந்தால் பரவாயில்ல, நம்ம எல்லாம் இங்கே தான் இருக்கும். அப்போ இங்கே தான் இருக்குன்றப்ப 50லேருந்து 60 அடி தண்ணி கிடைக்கவே ஆகும். 150, 200, 300 அடி நல்லா பர்மனெண்ட்டாக கிடைக்கும். நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர்? நம்ம 2 பேரா, 3 பேரா, 4 பேர், 5, அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி. ஸோ தண்ணி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இப்படி தான் கிடைக்கும், இயற்கையோட விதி இருக்குது. அதை தாண்டி அவங்க என்ன சொன்னால் நம்ம அதுக்கு போகலாமா, அது எதிர்பார்க்கலாமா அப்படின்னு நம்மளோட குத்தம் மேடம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நியர்பை மினிட்ஸ்னு என்ன வேணாலும் கொடுக்கட்டும், அருகாமையில் இருக்குது, பக்கத்தில், அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், அதெல்லாம் நம்ம எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் சொல்கிற கமர்ஷியலுக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், எப்பவுமே மினிட்ஸ் அப்படின்றது, இப்போ நீங்கள் எங்களோட எல்லா டீல் பார்த்தாலும் மினிட்ஸ் மென்ஷன் பார்த்தா நாங்கள் கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணினா 10 கிலோமீட்டர் ஒரு இடத்துல வந்து 1 மணி நேரத்தில் போக முடியும், ஒரு இடத்துல 1/2 மணி நேரத்தில் போக முடியும், ஒரு இடத்துல 5 நிமிஷம் போக முடியும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத கேட்க தெரியணும். அந்த மாதிரி பண்ண தெரிஞ்ச இது ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்ன்றதோட ஃபேக் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம எதிர்பார்க்குற வரைக்கும் எல்லாருமே இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆஃபரையும் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் எதிர்பார்க்காம இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை சார், நம்ம பீப்புளோட மைண்ட் செட்டே என்னன்னா, ஒரு விஷயம் ஆஃபரில் போடுறாங்க, அது நல்லாவே இல்லாமல் இருக்கட்டும். இப்போ ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்க, ஒரு saree வாங்கினா இன்னொரு saree ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக அந்த கடைவாசலில் தான் நிற்கும். அது நம்ம பீப்புளோட மைண்ட் செட்டே அதான். ஆஃபர்னா அவங்க அங்கே தான் போயிடுறாங்க. இல்லை, ஆஃபர்ன்றது தப்பான வார்த்தை இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்பொழுது ஸ்கேம், குற்றங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள், அந்த ஆஃபர்ன்ற ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. தப்பு மேக்ஸிமம், அதாவது எல்லாமே நம்ம சொல்ல முடியாது. சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆஃபர்ன்ற ஒரு இடத்துல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபாய்க்கு தான் கொடுக்க முடியும். அதை வந்து 110 ரூபாய்க்கு கொடுத்தா லாபம், 100 ரூபாய்க்கு கொடுத்தா அவங்க வரவு. இதே அதை வந்து 50 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு ஸ்கேம் ஸ்டார்ட் ஆக தான் செய்யும். அதை நம்ம புரிதெல்லாம் போய் அதை ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்காது மேடம். கண்டிப்பாக ஆஃபர் அப்படின்றது எதிர்பார்க்கறது வேஸ்ட் தான் மேடம். சார், ஆக்சுவலாக இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு நிலம் வாங்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த இடத்துக்கு வேல்யூ இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருங்காலத்தில் இந்த இடம் எப்படியெல்லாம் மாற வாய்ப்பு இருக்குது, இங்கே வந்து ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரப்போதா, இல்லை ஏதாவது நிறுவனங்கள் வரப்போதா, இல்லை யாராவது காலேஜ் கட்ட போகிறாங்களா, ஸ்கூல் கட்ட போகிறாங்களா, இப்போ எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு சாதாரண மனுஷங்க இப்போ இடம் வாங்கணும் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பார்த்து வாங்க முடியுமா சார்? சிம்பிளாக ஒரு அட்வைஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? இது இருந்தால் அங்கே வாங்கலாம், இடம் வாங்கலாம். இல்லை, கண்டிப்பாக இடம் வாங்க நினைக்கிறவங்க யார்கிட்ட இடம் வாங்குறாங்களோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் சார். என்னோட இடம் இங்கே வாங்க போகிற முடிவு பண்ணிட்டேன், என்னோட இடத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டரில் என்ன ப்ராஜெக்ட் வரப்போகுது, அது கவர்மெண்ட் என்ன அப்டேட், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, எப்போ முடிப்பாங்க. இதில் முன்ன பின்ன இருக்கும், ஆனால் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, எப்போ முடிப்பாங்க. அதே சமயத்தில் ப்ரைவேட் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர போகிறாங்க, அதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது நியூஸ் பேப்பரில் ஏதாவது கட்டிங், ஏன்னா இப்போ நியூஸ் பேப்பரில் கொடுத்தாலும் மேக்ஸிமம் உண்மையாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க சும்மா கொடுக்க போகிறது இல்லை. அப்போ நியூஸ் பேப்பரோட ப்ரூஃப் ஏதாவது இருக்கா இப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பையர் வந்து யார் அவங்ககிட்ட சேல் பண்ண அவங்ககிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க கொடுக்குற கட்டாயத்தை இருந்தாகும். அப்போ அந்த ப்ரூஃப் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை பார்க்கும்போது நமக்கு ஹோப் அண்ட் கான்ஃபிடன்ட் கிடைக்கும். இதை கேட்க தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரேட்டை பற்றி கேட்கறதுக்கு மேலே முதல்ல இந்த விஷயங்களை பேசிட்டு பிறகு ரேட்டுக்கு வந்தால் நம்ம கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ இதை கேட்டாலே போதுமானது சார். இல்லை சார், அது காரணம் என்ன சார்? இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நம்ம வந்து இடம் வாங்கினா அப்படின்னா அது வந்து வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லை, ஸ்கூல்னு கிடையாது சார். இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஸ்கூல் எடுத்துக்கலாம், ஒரு மெட்ரிக் ஆர் சிபிஎஸ்சி எக்ஸாம்பிளுக்கு தான். கண்டிப்பாக ஒரு மெட்ரிக் ஆர் சிபிஎஸ் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் 1 ஏக்கர் மினிமம் ஒரு 1 ஏக்கர் தான் பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். ஒரு 1 ஏக்கர் ஒரு ஸ்கூல் பண்ணுறாங்கனாக்கா பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்த வரைக்கும் 30, ஒரு கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஏதோ ஒரு பண்ணுறாங்கனாக்கா ஒரு 30-35 ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க சார். இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 கோடி கொடுத்து வாங்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 கோடி அப்ரூவல் மற்றெல்லாம் கொடுத்துவாங்க. ஒரு 10லேருந்து 15 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்கூல் கட்டுறாங்கன்னா அங்கே அந்த ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் வரணும். அப்போ அந்த லேபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டு தேவைப்படும். அப்போ அங்கே ஒரு ஹோட்டல் வரணும். அங்கே ஹோட்டல் வந்தாச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாமே வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போது நமக்கு ப்ரொஃபஷனல் மளிகை ஜாமான்கள் அவங்க வீட்டுக்கு தேவை, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வரணும். இந்த மாதிரி வந்து வேலை பார்க்குற லேபரர்ஸ்க்கு எல்லாம் தேவைப்படுவாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு சொசைட்டியாக அங்கே ஃபார்ம் ஆவாங்க. அதே சமயத்தில் அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ், அதாவது யார் பசங்க அவங்க வந்துட்டு போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போக செய்வோம், அவங்களோட அந்த ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து ஒரு வீடு தேவைப்படும், ஒரு பிளாட் தேவைப்படும். அப்படின்றப்ப அவங்க பக்கத்தில் வருவாங்க, அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம், அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் வேணும். அப்போ அந்த லேபருக்கு சாப்பிட்றது ஒரு இடம் வேணும், பொருள் வாங்க ஒரு இடம் வேணும், இதெல்லாம் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இடம் வேணும், அப்போ டிரான்ஸ்போர்ட் இடம் வேணும். இப்படி ஒவ்வொன்றா வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகிட்டே வருது. அதாவது இந்த ஸ்கூல் வந்துட்டா காலேஜ் வந்துட்டா டெவலப் ஆகும் இல்லை, எது மேக்ஸிமம் இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. சில கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் வரும்போது இப்படி 1 by 1 கனெக்டட் ஆகும்போது அங்கே டெவலப்மெண்ட்ஸ் வந்தே ஆக வேண்டிய கட்டாயமாக உருவாகும் சார். அதனால தான் அது டெவலப்மெண்ட் பேஸ்னு வரும். ஓகே சார், இப்போ நிறைய பேர் நம்ம கிராமங்களில் சரி இல்லை ஒரு சின்ன ஊர்லேயும் சரி, இன்னும் வளராத நகரங்கள் நிறைய இடத்துல நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா ஒரு இடம் இருக்கும், இந்த இடத்த வந்து என் தாத்தா வந்து 300 ரூபாய்க்கு விற்றாரு, 400 ரூபாய்க்கு விற்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி கோடிக்கணக்கில் போய்கிட்டு இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்த விற்றுட்டு சென்னையிலையோ கோயம்புத்தூர்லேயோ ஒரு அர்பனில் வந்து ஒரு இடத்த வாங்கி சின்னதாக ஒரு வீடு கட்டி இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் கிராமத்தில் வந்து நிறைய இடங்கள் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் விற்றுட்டு சென்னை
சென்னையில் வந்து ஒரு வீடு வாங்குறாங்க. ஸோ வருங்காலத்தில் அந்த இடமும் ரேட் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி அங்கே இருக்கிற இடத்த வித்துட்டு இங்கே வர்றவங்களோட அந்த மைண்ட் செட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சரியானது தானா? இல்லை சரியா ஆகாது சார். ஏன்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாருக்குமே நல்லா தெரியும் இது வந்து நமக்கு பர்மனெண்ட் அண்ட் டெம்பரரின்னு தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு 10 வருஷமோ 20 வருஷம் 30 வருஷமோ இங்கே இருக்க போகிறோம். அட் எனி காஸ்ட் எல்லாருமே வந்து எண்ட் ஆஃப் த மூமெண்ட், அதாவது ஒரு 50+ அப்புறம் எங்கே நம்ம இருப்போம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வைவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன நம்ம எந்த மாதிரி சிட்டியில் போய் லைஃப்பை லீட் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு சொந்த ஊர் இருக்கும். அங்கே இல்லாமல் கண்டிப்பாக நம்ம லீட் பண்ண முடியாது. ஸோ அங்கே இருக்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்றுட்டு வந்து சிட்டிக்குள்ளே வாங்குறது சரியாகாது. இங்கே நம்ம என்ன ஏர்ன் பண்ணுறோமோ அதை வச்சு இங்கே வாங்குறது வந்து ப்ராப்பராக இருக்கும். மற்றபடி அங்கே விற்றுட்டு வந்து இங்கே வாங்குறது கரெக்டாக இருக்காது. அண்ட் நீங்கள் சொல்கிறது இன்னொரு வகையில் கரெக்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம், ஒரு 10லேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ எல்லாம் வந்து இந்த வேல்யூ ஒரு 500 ரூபாய் போச்சு 1000 போச்சு இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ட பரிமாற்ற முறைகள் மாதிரி அப்போ ஒரு காலத்தில் நம்ம ஒரு முன்னோர்கள் பண்ண மாதிரி வந்து எல்லாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஏக்கர் இடம் தானே, அது ஈக்குவல் அந்த மாதிரி இது மாதிரி மாற்றி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து எல்லாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருக்குது. நம்ம கிராமத்து சைடில் இன்றைக்கி விற்றாலும் சென்ட் வந்து அங்கே 50,000 போகுமா 1 லட்சம் போகுமா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது. இல்லை இப்போ கண்டிப்பாக அங்கே வித்துட்டு இங்கே வந்து வாங்குறதுக்கு பதிலாக அங்கே நமக்கு என்ன தேவை இருக்குது அங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சு அங்கே வச்சுக்கிட்டா பெட்டர். ஒருவேளை நமக்கு எக்ஸஸாக இருக்குது மோர் தென் இருக்குன்னா அங்கே வித்துட்டு வந்து இங்கே வாங்குறது தப்பு இல்லை. ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப குறிப்பாக முக்கியமான விஷயம். அதில் இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறதுல ட்ரஸ்ட்டு தான் ரொம்ப இதை நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சந்தித்த சிக்கல்கள் என்ன, சவால்கள்லாம் என்ன? ஏன்னா மக்கள் வந்து யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரஸ்ட் பண்ணி வந்து வாங்கிட மாட்டாங்க. இப்போ நம்மளே போயிட்டு ஒரு லேண்ட் சேல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணி நம்ம வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் சந்தித்த சவால்கள்லாம் என்ன? இது ட்ரஸ்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்க கரெக்ட். நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியல்ஸாக நாங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது லாபமாக இல்லை நிரந்தரமான வியாபாரமான முடிவு பண்ணோம். நிரந்தரமான வியாபாரம் தான் எங்களுக்கு தேவை, லாபமும் தேவை. ஆனால் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான லாபம் போதும். அதாவது நம்ம வாழ்க்கையை விட ரொம்ப அதிகப்படியான ஒரே அடியாக லாபம் அப்படின்னு தேவையில்லை. அப்போ நிரந்தரமான வாழ்வாதாரத்துக்கு வியாபாரத்தை முடிவு பண்ணோம். அப்போது எங்கெங்கெல்லாம் சரியான விலைக்கு கரெக்டாக கொடுக்க முடியும் நாங்கள் ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் 10 ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண இடத்துல இப்போ நாங்கள் நார்மலாக ஒர்க் பண்ணி தான் 30 ப்ளாட் சேல் பண்ணி 30 ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிட முடியும். நாங்கள் அந்த 10 ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிவிட்டு 10 ப்ராப்பர்ட்டி கிளைண்ட் கிட்ட எங்களால் எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்க முடியல. ஏன்னா எங்கள் மேலே எவ்வளோ குறை இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். நாங்கள் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணோம், தப்பு நடந்ததுக்கப்புறம் சரி பண்ணிக்கிட்டே இருப்போம், முயற்சி பண்ணிட்டே இருப்போம். இப்போ அதில் ஒரு 5 பேருக்கு சரியாக செஞ்சோம். அந்த 5 பேரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணோம். பைனரி நம்ம சொல்லுவோம். பைனரி மாதிரி வந்து அந்த 100 1000 மாற்றுறது, 1000 2000 மாற்றுற மாதிரி கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நாங்கள் 30 கிளைண்ட்டுக்கு ஆசைப்பட்டிருந்தோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி நாங்கள் ஒரு 300 கிளைண்ட் பண்ணியிருக்க முடியும், வருஷத்துக்கு பண்ண முடியும். இப்போ நாங்கள் இன்றைக்கி 5 கிளைண்ட் போதுன்னு முடிவு பண்ணோம். அந்த 5 கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் ஒழுங்காக பண்ணோம். அந்த 5 கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை சுற்றி வேலை பார்த்தோம். இன்றைக்கி வருஷத்துக்கு வந்து 1500 1600 பிளாட் குறையாமல் சேல் பண்ணுறோம். ஸோ நாமளாக பண்ணுறதை விட அதிகமாக பண்ணுறோம். இந்த ட்ரஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணால் ஆரம்பத்தில் நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது லாபம் அவசியம் முக்கியம். அந்த லாபம் ஒரே அடியாக அந்த வருஷத்துலேயே வந்து நம்ம ஒரு பெரிய கேட்டகரி போகிறதுக்கு பதிலாக ஓஹோ ஆகான்னு இந்த ஒரு சாங்கில் போய் நம்ம நிற்கிறதுக்கு பதிலாக இது வாழ்க்கை, நமக்கு ப்ராக்டிகல் லைஃப் எது நமக்கு கிடைக்கும் எப்போவுமே சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது குறுகிய காலகட்டத்தில் கிடைக்கிற ஒரு அதிகப்படியான ஒரு பெரிய வாழ்க்கையை வந்து ஸ்கேம் தான் சொல்லுவாங்க. ஸோ நிரந்தரமாக நமக்கு ஒன்று தேவைன்றப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷத்தில் நான் ஒரு ஆள் கிடையாது, எனக்கு மொத்தம் 5 பார்ட்னர். அது போக என் கூட பசங்க வந்து 21 பேர் 22 பேர் கிட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு 30 பேர் வந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் மட்டுமே 18 to 19 ஹவர்ஸ் இருக்கும். நான் ஒரு ஆள் வேலை பார்க்கல, என்னை விட அதிகமாக வேலை பார்த்தோம் என் டீம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம். அதோட விளைவு கொஞ்சம் கிளைண்ட் அந்த 5-6 கிளைண்ட்டை கரெக்டாக பார்த்தோம், அவங்களுக்கு திரும்ப ரெஃபரன்ஸ் எடுத்தோம், அந்த ரெஃபரன்ஸ் எடுத்தோம். அதுதான் அதில் தான் வந்து நாங்கள் ட்ரஸ்ட் ஹோப் எல்லாம் கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ வருஷத்துக்கு 1600 கிளைண்ட் பண்ணுறோம். இதில் ரெஃபரன்ஸ் கிளைண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 350-400 கிளைண்ட் கிட்ட ரெஃபரன்ஸ் மட்டும் பண்ணுறோம். ரிமைனிங் தான் நாங்கள் புதுசாக தேடுறோம். மற்றவங்களே என்கிட்ட வாங்கினவங்க அவங்க போய் அவங்க ரிலேட்டிவ் கிட்ட சொல்கிறது, அவங்கள வாங்க வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் லாபம் முக்கியம், அது ஒரே அடியாக இல்லாமல் போதுமான அளவுக்கும் அதை எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறோம். இப்போவும் லாபம் முக்கியம், ஒரே அடியாக இல்லாமல் அது கொஞ்சமாக கரெக்டாக தெளிவாக வியாபாரம் பண்ணால் நம்பிக்கை கண்டிப்பாக உருவாகும் சார். சார் இப்போ வந்து சென்னையில் என்ன பிரச்சனைனா அந்த டிசம்பர் மாதம் ஆனால் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். லேண்ட் வாங்கும்போது மக்களுக்கு தெரியாது இது வந்து ஏரியோட லேண்டுன்னு. வாங்கினதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம ஏரி லேண்டை வந்து வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து எப்படி வந்து மக்கள் வந்து தப்பிக்கலாம்? இல்லை, ஏரியிலேருந்து தப்பிக்கலாம் முடியாது சார். ஏரி தான் சார். அதாவது நம்ம எப்படி தப்பிக்கலாம்னு முயற்சி பண்ணால் இது எல்லாரும் சேர்ந்து வேணால் முயற்சி பண்ணலாம். வச்சு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து இது இன்றைக்கி எப்பேற்பட்ட சிட்டி சென்னைக்குள்ளே இருக்க பெரிய சிட்டிக்குள்ளே இந்த ப்ராப்ளம் இருக்குது, அவுட் ஆஃப் சிட்டிக்குள்ளே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது ஏரினால் மட்டும் வரக்கூடிய இஷ்யூ கிடையாது சார். இது எல்லாருக்கும் புரியாத பெரிய பிரச்சனைக்காக ஏரினால் வரக்கூடிய பிரச்சனை இல்லை, ஏரியை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனை. ஒன்று அப்படி எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மள மாதிரி காமன் பீப்புள் எல்லாருமே ஒரு சின்ன விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றோம், ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம், இல்லை ஏதோ ஒரு பொருள் யூஸ் பண்ணுறோம்,
ஒரு சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்குறோமோ டஸ்ட்பினில் அதை நம்ம போடாமல் கண்ட இடத்துல போடுறது, சீவேஜில் போடுறது, இதெல்லாம் ஒரு இடத்துல அடிச்சுக்கிட்டு வந்து நிற்கும் போது தண்ணி எங்கே ரெகுலராக போகுமோ அந்த இடத்துல தண்ணி போக முடியாதால் தான் இவ்வளோ பெரிய ஃப்ளட்டு கிரியேட் ஆகுது. ஃப்ளட்டு கிரியேட் ஆகுது கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு காரணம் ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணுறது இருக்கும். அதே அளவுக்கு நம்மள மாதிரி காமன் பீப்புள் வந்து சரியான வாழ்க்கை முறை இல்லாதாலும் இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளட்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக, அதாவது நம்ம வாழ்வாதாரத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டாலும் அண்ட் அது போக வந்து ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணாமல் டிசைட் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எங்கே என்ன ப்ராப்பர்ட்டி லேண்ட் வாங்கினாலும் அது ஏரியிலேருந்து தண்ணி வந்து அவுட் ஃப்ளோ வர்றதா இல்லை இன்ஃப்ளோ வர்றதா இல்லை வந்து அது கான்டூர் ஆஸ் பர் கான்டூர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக அவங்ககிட்ட கேட்கலாம். நம்ம யார்கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்குறோமோ எந்த பக்கம் ஏரி இருக்குது, தண்ணி வந்து இந்த பக்கம் ஃப்ளோ ஆகுமா, என்ன மாதிரி ஃப்ளோ ஆகும், இது எந்த ஏரிக்கு போகும், இந்த கெனால் எங்கே கனெக்ட் ஆகுது, இது வந்து எந்த ரிவரில் கனெக்ட் ஆகுது, இது ஏன்னா இந்த மாதிரி நம்ம டெக்னிக்கலாக அவங்ககிட்ட கொஸ்டின் பண்ணிவிட்டு இது நமக்கு செட் ஆகுமா செட் ஆகும் டிசைட் பண்ணால் கரெக்டாக இருக்குது சார். மற்றபடி நம்ம ஃப்ளட்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இருக்குது சார். அதே மாதிரி ஃப்ளட் ஏரியாவை தாண்டி வந்து இந்த குளம், கடல் பக்கத்தில் இருந்தாலும் பில்டிங் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பில்டிங் கட்டும்போதும் சில பேர் தெரியாமல் வந்து வாங்கிடுவாங்க. திடீர்னு ஒரு மழை பெய்யும் போதும் சரி, இல்லை டிசாஸ்டர் வரும்போதும் சரி, டக்குன்னு வந்து பில்டிங் வந்து வீடே சரிஞ்சிடும். இதில் வந்து எப்படி நம்ம வந்து முதல்ல நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, இந்த லேண்ட் வந்து சேஃபான லேண்டானு எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாருக்கும் பெரிய கஷ்டமாக, எல்லாருக்கும் நம்ம அதுவும் தமிழ்நாட்டில், இந்தியா, உலக லெவலில் எல்லாருக்கும் பெரிய கஷ்டமான ஒரு இன்சிடென்ட்னா போரூர் இன்சிடென்ட் தான். போரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாத அளவுக்கு தான் எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருக்கு சார். மேக்ஸிமம் யார் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ லேண்டோ இல்லை என்ன மாதிரி வாங்கினாலுமே வந்து ஒரு கிளைண்ட் எந்த அளவுக்கு இப்போது அட்வொகேட் லீகல் பார்க்குறோம், மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குறோம், அதே அளவுக்கு இது ஒரு நீர்நிலையை சார்ந்ததா, இந்த இடத்துல வந்து இது இடமா இருந்ததா, இல்லைனா வந்து ஒரு குளமாவோ குட்டையாவோ ஆறாவோ இல்லை ஏதாவது தண்ணி, அதாவது நீர்நிலைகள் சார்ந்து ஏதாவது இருந்ததான்றதை கண்டிப்பாக ஒரு கிளைண்ட் வந்து இடம் வாங்கும்போது டாக்குமெண்ட் மென்ஷன் அதை அவங்க செக் பண்ணணும். அந்த அவேர்னஸ் அவங்க இருக்கணும். அப்படி ஏதாவது சார்ந்தால் இருந்தால் அது எத்தனை வருஷம் இருக்குது, என்ன இருக்குது, இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு அப்படி இருந்தால் அது வாங்காமல் புறக்கணிக்கிறது மட்டும், அதை அவாய்ட் பண்ணுறது மட்டும்தான் ஒரே நல்ல வழி. அது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், விலை கம்மியாக கிடைக்குது, இல்லை அது பரவாயில்ல பார்த்துக்கலாம், இப்போதைக்கு என்ன பெருசாக வந்துருப்போம் அப்படின்னு யோசிக்காமல் எவ்வளோ சீப்பாக கொடுத்தாலும் வேணாம், நீர்நிலையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேணான்னு சொன்னால் மட்டும்தான் அது ஒரு மாற்றத்துக்கு நம்ம இன்னும் நல்லா போக முடியும் சார். சார், ஒரு லேண்டு வாங்கும் போது கைடன்ஸ் வேல்யூ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தா நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா பார்க்கலாம் சார், ஃபிக்ஸ் பண்ணலாம் சார். ஒரு சில பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அங்கே கைடன்ஸ் வேல்யூ வச்சுருப்பாங்க, இவங்க டபுளாக 2000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் விற்பாங்க. ஸோ இது போல் நம்ம சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு கிடையாது. கரெக்ட் சார். ஆனால் இப்போ வந்து அப்டேட் ஆகிடுச்சு சார். இப்போ எப்படின்னாங்க, நியர்பையில் என்ன மாதிரி ஒரு வேல்யூ, ஒரு பிளாட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க மார்க்கெட் வேல்யூ, அதுக்கேற்ற மாதிரி தான் கைடன் வேல்யூ கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க சார். மாதிரி இப்போ பெரிய டிஃப்ரென்ஷியேஷன் இல்லை, ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஷியேஷன் தான். மேக்ஸிமம் வந்து கைடன் வேல்யூ என்ன இருக்கோ அதே தான் நம்ம மார்க்கெட் வேல்யூ பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு சார். இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க மேக்ஸிமம். கைடன்ஸ் வேல்யூவில் தான் இருக்காங்க சார். கைடன் வேல்யூ தான் மேக்ஸிமம். அதாவது இப்போ மார்க்கெட் வேல்யூ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு XYZ ஒரு ஏன்ற ஒரு லேஅவுட்டில் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த பீன்ற ஒரு லேஅவுட் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, ஒரு லேஅவுட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஏன்ற லேஅவுட் என்ன மார்க்கெட் வேல்யூ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து வெரிஃபை பண்ணிவிட்டு பீன்ற லேஅவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இதான் கைடன் வேல்யூன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் வேல்யூக்கு ஈக்குவலாக தான் இப்போ கைடன் வேல்யூ கொண்டுட்டு வராங்க சார். இப்போ மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க. மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஷியேஷன் இல்லை, இப்போ மேக்ஸிமம் ஈக்குவலாக தான் சார் போகுது. சார், உங்ககிட்ட வேலை செய்கிற ஸ்டாஃப்களுக்கு பார்த்தீங்கன்னா பல ஆஃபர்ஸ் தரதா கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குட் சேலரி, எக்ஸ்பெக்டட் சேலரியோட அதிகமாக ஆஃபர் இல்லை சார். அவங்க உழைக்கிறாங்க, சம்பளம் தரேன். நான் ஆஃபர்லாம் கொடுக்கவே மாட்டேன், ரொம்ப கொடுமையான ஆள் சார். இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கான செலவுலாம் எடுத்துக்கிறீங்க, பசங்க படிக்கிறதுக்கான ஃபீஸ் கட்டுறதுலாம் கண்டிப்பாக எடுத்துக்கிறீங்க. இது எதுக்காகனா சார், அவங்க என் கூட இருக்கணும், அவங்க நல்லவங்க, நல்ல ஸ்டாஃபு, நியாயமானவங்க, எனக்காக நல்லா உழைக்கிறாங்க, ஆஃபீஸ்க்காக நல்லா உழைக்கிறாங்க. அப்போ எனக்கு அவங்கள்ட்ட நல்ல ஸ்டாஃப் கிடையாது, சுயநலமான ஒரு யோசனை. நல்ல ஸ்டாஃப், நல்ல மக்கள் என் கூட இருக்குனாக்கா அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கணும். அப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் செய்கிறதால இது எனக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. அதே சமயத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலோ மற்ற விஷயங்களோ அது அவங்களால செஞ்சுக்க முடியும். ஆனால் அவங்க வந்து அது ஒரு கடன் வாங்கணும், அதுக்கு ஒரு வட்டி கொடுக்கணும். எனக்கு அது மேலே உடன்பாடு கிடையாது. அவங்க உழைக்கிற உழைப்புன்றது அவங்க சம்பாதிச்சு அவங்க ஒரு போதுமான அளவுக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு, ஒரு நல்ல ட்ரெஸ், நல்ல அடிப்படையான வாழ்க்கை வாழணும்னு ஆசை. கடன் வாங்கக்கூடாதுன்றதுக்காக, வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாதுன்றதுக்காக மட்டும் என்னோடய ஸ்டாஃப்ஸ்க்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் கொடுக்குறேன் சார். மினிமம் சேலரி எவ்வளோன்னு தெரியுங்க சார்? டிபெண்ட் த குவாலிட்டி சார். நாங்கள் குவாலிட்டி ஜட்ஜ் பண்ணுறது படிப்பு இல்லை, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, என்ன தேவையில் வராங்க. 6 மாதம் பார்ப்போம் சார். அந்த 6 மாதத்துக்கு அடிப்படையாக எல்லா கம்பெனி மாதிரி 15, 20, 25 என்ன இருக்கும் அது கொடுப்போம். அந்த 6 மாதம் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டா அதுக்கு மோர் தென் டபுள் த டைம், ட்ரிபிள் டைம் கூட கொடுக்க தயங்க மாட்டோம். ஆனால் ரொம்ப கஷ்டம் சார், அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஏன்னா இப்போ என் கூட ட்ராவல் பண்ணுறப்ப
இதை நான் பேச நல்லாயிருக்கும். இப்போ யாராவது கேட்கும்போதுனாக்கா இவங்க நல்லவங்களா இருப்பாங்க. நம்ம நல்லவங்களாம் கிடையாது சார். இந்த விஷயம் ரொம்ப ஹார்டான பர்சன். நான் சின்ன விஷயத்தை கூட அலோவ் பண்ண மாட்டேன். எனக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நீயும் மனுஷன், நானும் மனுஷன். எனக்கு ஒரு ஆசை இருக்கும், உனக்கு ஒரு ஆசை இருக்கும். உன் ஆசையும் கனவா அந்த நிறைவேறணும் அப்படின்னாக்கா நீ என்ன மாதிரி இருக்கணும். உன் விஷயத்தில் ஒன்றை மாதிரி, என் விஷயத்தை என்ன மாதிரி மாற்றி இருக்கக்கூடாது. நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன், என்னோட நீ பெட்டராக ஒர்க் பண்ணால் என்னோட நல்லா வர முடியும். அதனால் சின்ன சின்ன விஷயத்தை கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். சின்ன தப்பை பெருசாக பார்ப்பேன். ரொம்ப அழுத்தமாக சொல்லுவேன். விட்டு கொடுக்கவே மாட்டேன். செஞ்சால் தான் ஆச்சுன்னு ரொம்ப அடம்ப்டாக இருப்பேன். சுத்தமாக விட்டு கொடுக்க மாட்டேன். இதை முடிக்கனா முடிச்சு தான் ஆகணும். நீ என்ன வேணாலும் முட்டிக்கு. செட் ஆகணும்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்து வேறு என்ன ஆஃபீஸ் இதை விட நல்ல ஆஃபீஸுக்கு பார்த்துன்னு சொல்லிடுவேன். அதனால தான் நல்லா இருப்பாங்க சார். அட்ஜஸ்ட் பண்ண நல்லாவே இருக்க மாட்டாங்க சார். கஷ்டம். எப்போவுமே நமக்கு லீடராக இருக்கவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்கள ஏற்றுக்கவே கூடாது சார். தட்டி கொடுக்கறத விட நம்மளை தட்டுறவங்க தான் நமக்கு நல்லவங்க. வார்த்தையால் நம்ம தப்பு பண்ணிட்டா அழுத்தமாக பேசணும், குறைய அழுத்தமாக பேசணும், நம்ம எதிர்காலத்தை பற்றி புரிய வைக்கணும். இதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அப்படி சொல்லி தரவங்க நமக்கு நல்லவங்க. நான் எடுத்தப்போ நாங்கள் அப்படி தான் எடுத்துக்க சொல்கிறோம் சார். இது எங்களோட கருத்து. சார் ஆக்சுவலி நீங்கள் பேசும்போது நான் கேட்கும்போதே வந்து இந்த லேண்டு, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் தாண்டி ஒரு எனர்ஜி கிடைக்குது சார் உங்ககிட்ட இருந்து. ஒரு பாசிட்டிவிட்டி, அது மோட்டிவேஷன், அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு எனர்ஜி த்ரோ ஆகுது. இந்த எனர்ஜி இவ்வளோ வரதுக்கு என்ன காரணம் சார்? சோத்துக்கு வழி இல்லாமல் சொத்துன்னு எடுத்துக்கலாம் மேடம். இவ்வளோ தான். அது இப்படி நம்ம யதார்த்தமாக எடுத்துக்கினாக்கா இப்போ எனக்கு வயசு வந்து 31, 32 ஆகுதுங்க. 31 இப்போ எனக்கு. நான் கொஞ்சம் யாராவது அதிகமாக இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்கன்னா 25, 23 தான் இருக்கும். எல்லாம் 40 கேட்குற அளவுக்கு இருக்கு. போய் நீங்கள் இப்படி கேட்குறீங்க. எனக்கு இப்போ 31 மேடம். ஆக்சுவலாக அதான் ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து நாங்கள் சென்னைக்கு வரும் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி வரோம். 2014 இன்ஜினியரிங் முடிக்கிறோம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எல்லாரும் மாதிரி நல்லவங்க, எல்லா சேட்டையும் சில்மிஷம் பண்ணுறோம், ஜாலியாக சுற்றுறோம். ஒரு லிமிட்டில் குடும்பத்தோட கஷ்டம் அதை ஃபேஸ் பண்ண விதம், இப்போ நாங்கள் சொசைட்டி பார்த்த விதம், அந்த கஷ்டத்தை பார்க்கும்பொழுது இங்கே ஒருத்தரால் ஜெயிக்க முடியாதா, இல்லை அவங்க வாழ்க்கை முறையால் அவங்க சிந்தனை முறையால் ஜெயிக்க முடியாதான்னு பார்க்கும்பொழுது அவங்களோட சிந்தனை முறையாலையும் வாழ்க்கை முறையால் ஜெயிக்க முடியாதுன்னு முடிவானது. அப்போ நாங்கள் யாரை பார்த்தாலும் அழுத்தமாக சொல்கிற விஷயங்கள் என்னென்னாக்கா, ஒன்னாலையும் நல்லா வாழ முடியும், உங்களாலையும் நல்லா வாழ முடியும். அதுக்கான செயல்பாடுகளை செய்யுங்க, அதுக்கான சிந்தனை வளர்த்துங்க, விட்டுறாதீங்க. வாழும்போதே நல்லா வாழ்ந்துருங்க. வாழ்க்கையை முடிச்ச பிறகு நல்லா ஆசைப்படாதீங்க. எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். எவ்வளோ முடியுமோ இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி யாரையும் விட்டு கொடுக்குறதில்ல மேடம். எந்த டிபார்ட்மெண்ட் யாரை பார்த்தாலும் விட்டு கொடுக்குறதில்ல. எதையாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணுங்கள், கஷ்டத்தை நல்லா அனுபவிச்சிங்க. ஆனால் விட்டுறாதீங்க. நல்லா கஷ்டப்பட்டு வாழும்போது சந்தோஷம் வாழ்ந்த வழியை தேடிங்கன்னு சொல்லிடுவோம் மேடம். சார் ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நாலாம் வில்லேஜில் இருந்து தான் இங்கே சென்னை இவ்வளோ தூரம் என்னை வேலைக்கு விட்டதே பெருசு. இப்போ அடுத்து என்ன ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா, ஒரு வயசு வந்த பிறகு கல்யாணம் பண்ணு அப்படின்றாங்க. எனக்கு கெரியரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இவங்க கல்யாணம் பண்ணுன்றாங்க. இந்த ப்ரெஷரை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? இல்லை, இப்போ ஜென்ரலாக வந்து நான் எல்லாருக்கும் எங்களோட டீம் எல்லாரும் சஜஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபீமேல் ஒரு மேரேஜ் பண்ணுறது நல்ல விஷயங்க. பட் ஒரு ஸ்கில்லோட பண்ணால் ரொம்ப சந்தோஷம். ஸ்கில் மீன்ஸ் வந்து ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, என் லைஃப்பில் நான் இது ஆகணும், நான் இந்த இடத்துக்கு போகணும், எனக்கு இந்த ஆசை இருக்குது, எனக்கு இந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போது ஆஃப்டர் த மேரேஜ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். பட் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் ஆகும். அது அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஏன்னா எல்லா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் உடனே அழுத்தி திட்டிலாம் பேச முடியாது. அப்படி பேசினாங்க பல கலவரம் வரும். அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பயந்து என்ன பண்ணுவாங்க, எதையும் சொல்ல மாட்டாங்க, நல்லதையும் சொல்ல மாட்டாங்க, கெட்டதையும் சொல்ல மாட்டாங்க. இதே வந்து பிஃபோர் த மேரேஜ் அப்பா அம்மா அப்படி கிடையாது. அப்பா அம்மா நீங்கள் எதை கேட்டாலும் ஒரு தேவையான புரிய வந்தால் நம்மளை திட்ட செய்வாங்க. இப்போ ஒரு ஃபீமேல் தான் அவங்கள திட்டி இதை செய்யுங்க செய்யாதீங்கன்னு அழுத்தி பேசுவாங்க. அதே அளவுக்கான ஒரு அழுத்தம் வந்து எல்லா டைம்லையும் கிடைக்காது. அப்போது பிஃபோர் த மேரேஜ் பேரண்ட்ஸ் கூட இருக்கும்பொழுது என்னவோ ஆக விரும்புகிறோமோ அதுக்கான ஒரு ஸ்கில் நம்ம மேக் பண்ணிவிட்டு ஒரு மேரேஜ் ப்ராப்பராக அசைன் பண்ணால் மேரேஜ் யாரை பண்ணுறது, அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், உங்கள் கெரியர் நல்லாயிருக்கும், அவங்க கெரியர் நல்லாயிருக்கும், உங்கள் ஃபேமிலி நல்லாயிருக்கும், உங்கள் ஜெனரேஷன் எல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும் மேடம். ஒரு சின்ன டவுட் தான் இது. எஸ் சார். ஓகே, இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் பீரியட், அதாவது பொலிட்டிஷியன்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு மட்டும் இந்த நகரங்கள், தொழில் நகரங்கள்லாம் அடுத்தடுத்து வளர நகரங்கள் மட்டும் எப்படி தெரியுது? ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ பேசிக்காக சொல்லணும்னா டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் நிறுவனம் வந்து ரொம்ப பெரிதளவில் அடிபட்டுச்சு. அந்த பேர் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் தான். அதுவும் அவங்களுக்கு மட்டும் எப்படி ஒரு நகரங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அடுத்த வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி. இல்லை, இது அவங்களுக்கு மட்டும் தெரியல சார், எல்லாருக்குமே ரியல் எஸ்டேட் உள்ள எல்லாருக்குமே இது தெரியுமா அப்படிங்கிறது? ரியல் எஸ்டேட்லன்னு கிடையாது சார். எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருந்தால் எங்கே அடுத்த ஒரு பெரிய விஷயம் ஹோட்டல் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ரியல் எஸ்டேட்லும் கண்டிப்பாக அடுத்த டெவலப்மெண்ட் எங்கே வரும்னு எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனால் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியறதால அவங்களுக்கு மட்டும் தெரியுது எல்லாரும் நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை சார். எல்லா ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு என்ன அடுத்த டெவலப்மெண்ட் தெரியும். எல்லாராலையும் போய் பெருசாக சொல்ல முடியாது. அதனால் மற்றவங்க எல்லாம் சொல்லுவோம். மற்றபடி காமனாக ஒரு டெவலப்மெண்ட் இங்கே வருதுன்றது இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகவே அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி பை த வே ஆஃப் யூடியூப் ஆகட்டும், நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும், சோஷியல் மீடியாவில் ஈஸியாக நம்ம அதை கேட்ச் பண்ணல சார். இங்கே இந்த டெவலப்மெண்ட் வருது. இப்போ அது என்ன டெவலப்மெண்ட்ஸ் அதை ப்ரெடிக்ட் பண்ணுற விதம் தான். அது வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அங்கே வருதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணாக்கா ஒன்ஸ் பில்டிங் வரட்டும் அப்புறம் இடம் வாங்கலாம் நினைப்போம். அப்போது சிலர் என்ன பண்ணால் ப்ரிடிக்ஷன் அந்த இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுனாக்கா 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் போனால் என்ன ப்ரைஸ் இருக்கும், அப்போ நம்ம இப்போவே வாங்கின்னு வாங்குவோம். அவங்க அந்த இடத்துல ஜாம்பா நிற்பாங்க. அது எல்லாரும் என்ன யோசிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மட்டும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவங்க சில முடிவுகள் தைரியமாக எடுத்தாங்க. அதனால் சிலர் நல்ல இடத்துல இருக்காங்க, சிலர் அது கரெக்டாக ரீச் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்துங்களை தாண்டி பிஸ்னஸ் அப்படிங்கிற தளத்துலையும் பயணிக்கிறீங்க. ஸோ இப்போ சமீபத்தில் கூட ஒரு பிரபல டிவியில் இந்த விவாதம் நடந்துச்சு. ஃப்ரான்ச்சைஸ் வாங்குறது வந்து ரொம்ப தவறான முடிவு, அது வந்து ஒரு ஸ்கேம், லிட்டரலாக வந்து சொல்லப்போனால் அது 95% வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ உங்களுடைய பார்வையில் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது ஒரு எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்க யார், ஃப்ரான்ச்சைஸ் யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு salary ஒரு 1,50,000 2 lakh 3 lakh சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க சார். அவங்க போயிட்டு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்க சார். ஏதோ ஒரு ஃப்ரான்ச்சைஸ், ஏதோ ஒரு அவுட்லெட் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்க சார். ஏதோ ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துட்டு அவங்க என்னத்துக்காக ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்கனாக்கா, அந்த வேலையை லவ் பண்ணி எடுக்கிறது இல்லை. மேக்ஸிமம் பீப்பிள், சிலர் ஓகே, சிலர் கரெக்டாக பண்ணுறாங்க, மேக்ஸிமம் பீப்பிள் லவ் பண்ணி எடுக்கிறது இல்லை. அதோட பாட்டம் டு டாப் பற்றி யோசிக்கிறது கிடையாது. அந்த ஒர்க் பண்ண என்ன ஃப்யூச்சர்னு பற்றி யோசிக்கிறது கிடையாது. 4வது, எங்கேயோ வேலை பார்க்கும்பொழுது ஹையர் அத்தாரிட்டி திட்டிருப்பாங்க. அந்த கோவத்தில் ஏதோ ஒரு வேலை வியாபாரம் பண்ணுற ஆதங்கத்தில் தனிப்பட்ட வியாபாரம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போவாங்க. 5வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அதை போய் நம்ம அங்கே கஷ்டப்படலாமே சொல்லி போவாங்க. அங்கே போன பிறகு ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே 10 நாள் எல்லாமே கரெக்டாக நடக்கும். 11வது நாள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். ஃபோனில் மீட் பண்ண, கடைக்கு ஓப்பன் பண்ண வரமாட்டாங்க, க்ளோஸ் ப்ராப்பர் ஓப்பனிங் க்ளோசிங் கரெக்ட் டைம் இருக்காது, மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்களால கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைஸ் இல்லை எந்த இடத்துலையும் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. நம்ம ஃப்ரான்ச்சைஸ் குத்தம் சொல்கிறதுக்கு பதிலாக அதை பண்ணுற யார் செலக்ட் பண்ணுறாங்க, அந்த ஃப்ரான்ச்சைஸ் செலக்ட் பண்ணுறவங்க எனக்கு தான் லைஃப், இது இந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றி எனக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி ஃபுல்லாக தெரியும், நான் என்னால் இன்புட் கொடுத்தா செய்ய முடியும், இல்லை செய்ய முடியாது, அந்த இடத்துல நம்ம திங்க் பண்ணால் கரெக்டாக இருக்குது சார். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து சிலர் சூப்பர் டாப்பராக பண்ணுறவங்க இருக்காங்க. ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பல பேர் பண்ண முடியாமல் போனால் திறமசாலி இருக்காங்க, உழைச்சவங்க இருக்காங்க, அது மேபி பேட் லக். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம அது அவங்க கஷ்டப்பட்டு அது உங்களுக்கு கெட்ட நேரமா இல்லை சங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனத்தால் மட்டும்தான், அதாவது நம்ம தனிப்பட்ட வியாபாரம் பண்ண என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நைட்டு வந்து 9-10 மணிக்கு படுத்திருப்பாங்க, இல்லை 1-2 மணி வரைக்கும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிவிட்டு காலைல 11 மணிக்கு எழுந்து வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க ஏன்னா அவங்க ஓன் கடை இல்லை, ஓன் ஃப்ரான்ச்சைஸ் சொல்லி போயிருப்பாங்க. அப்போ எப்படி கடை ரன் ஆகும், அது ஊற்றி தான் மூடணும். இது அதனால தான் மேக்ஸிமம் ஃப்ரான்ச்சைஸ் தோற்று போகிறதுக்கு காரணம் சார். ஸோ எந்த பிஸ்னஸ், இண்டிவிஜுவல் பிஸ்னஸ், ஃப்ரான்ச்சைஸ் எது பண்ணாலுமே நம்ம இன்வால்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியாது சார். ஒரு வேலை பண்ணால் என்ன ஒர்க் பண்ணுறோமோ, ஒரு வியாபாரம் பண்ணால் அதோட டபுள் டைம் பண்ண நினைக்கிறவங்க தான் வியாபாரத்துக்குள்ளே போகணும். இன்னொருத்தவங்க திட்டாங்கன்னு வியாபாரத்துக்கு போனால் ஜெயிக்க முடியாது, எதுலையுமே ஜெயிக்க முடியாது. அது வியாபாரமோ தனிப்பட்ட வியாபாரம் ஃப்ரான்ச்சைஸோ எதுவுமே பண்ண முடியாது சார். சார் இப்போது நம்ம ஃபேமிலி குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, எஸ்இஓ, சோஷியல் மீடியான்னு ஒரு 15+ டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போது ஏஜ்னு பார்த்தனாலும் நீங்கள் 30s இருக்கீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏர்லி 20s ரொம்ப கம்மி, அந்த டைமில் ரியல் எஸ்டேட் வரது அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய அட்வான்டேஜ், உங்களுடைய ஸ்ட்ராங்னு எதை நினைக்கிறீங்க, உங்களோட வீக்னஸ்னு எதை நினைக்கிறீங்க சார்? வீக்னஸ் அப்படின்னு எவ்வளோ இருக்குது, 1-2 இல்லை, எக்கச்சக்கமாக சொல்ல மேடம். அது லிஸ்ட் பண்ணால் எக்கச்சக்கமாக போகணும்னு வச்சுங்களேன். பட் எனக்கு என்ன வீக்னஸ் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில், ஒரு ஆசை இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அது எங்களோட பெரிய ஸ்ட்ரென்த் எடுத்துப்போம். நாங்கள் ஒரு 10 years பேக் வந்து இன்றைக்கி இப்படி வரணும்னு அன்றைக்கி டிசைட் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 வருஷத்தை எப்படி ட்ராவல் பண்ணி டிசைட் பண்ணோம். அந்த 2-3 வருஷம் ட்ராவல் பண்ணோம். அந்த 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த 2 வருஷம் இப்போ ட்ராவல் பண்ணி விருப்பப்பட்டோம். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4th year அந்த மாதிரி வரும்போது தான் எங்களோட லாங் டேர்ம் விஷன் அடுத்த ஒரு 15 to 20 years என்ன விஷன் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஜென்ரலாக எல்லா இடத்தையும் ரிவீல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷனான்றதோட ஒரு பிஸ்னஸ் ஒர்க்கில் ஒரு ப்ரொசீஜர் ரோல் மாடலாக எடுத்துக்கும் போது ஆப்பிள் எடுத்துப்போம், அதே மாதிரி ஆல்ஃபபெட் எடுத்துப்போம். இவங்க சைட்லேருந்து வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ணும்போது மெட்டா எடுத்துப்போம். இவங்கெல்லாம் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி செஞ்சாங்க, என்ன மாதிரி ஃபார்முலாஸ், எல்லாருமே அமேசான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு 20-30 வருஷத்தில் தான் வந்தவங்க தான் எல்லாருமே. வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமேசான் ஆகட்டும், இதில் ஆப்பிள் இவங்க தான் வந்து ஓரளவுக்கு முன்னாடி வந்தவங்க. ஸோ கூகுள் எல்லாம் இப்போ ரீசெண்டாக, அதாவது 20-30 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண முடியுதான்னு யோசிச்சோம். எங்கேருந்து மேஜிக் பண்ணாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க, என்ன மாதிரி அனலைசேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு படிக்க ஆரம்பித்தோம். அதை படிக்க ஆரம்பித்து அந்த ஃபார்முலாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இன்றைக்கும் தோற்றுட்டு தான் இருக்கும், எவ்வளோ குறை, பட் ஒவ்வொரு முறையும் ஓவர் கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் ஜெயிக்கிறதுன்னு 15-20 வருஷம் இருக்குது. இப்போ தோற்று போகிறதுக்கு காலம் நம்புகிறோம், அதனால் ஜெயிக்கிறதுக்கு காலம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம். மற்றபடி அன்றைக்கே நாங்கள் டிசைட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி கிளைண்ட் சொல்லும் போதும் இதை நீங்கள் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றத வச்சு தான் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சு கிளைண்ட்க்கு வந்து இன்னும் ஃப்ரீயாக எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு கரண்ட் அப்டேட் தான். அந்த மாதிரி வந்து கிளைண்ட்டோட நீடுக்கு நீங்கள் நிறைய கரண்ட் அப்டேட்ஸ் கொடுக்கணும், அவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் எங்களோட பிஸ்னஸாக எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ நாங்கள் என்ன விருப்பப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ரியல் எஸ்டேட், அதாவது பிளாட் எல்லாரும் வாங்க ஆசை இருக்கும், எல்லாரும் வாங்க முடியாதில்ல, ஆனால் எல்லாராலையும் வாங்கிட முடியாது. அப்படின்றப்ப இது ஒரு லிமிடெட் பீப்புள் தான் ரீச் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு யாரெல்லாம் எங்களோட கிளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிமிடெட் பீப்புள் தான். ஸோ நாங்கள் சர்வீஸ் வந்து யாருக்கெல்லாம் எங்ககிட்ட வாங்க வராங்களோ அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறது மட்டும் தான் எங்களோட பெரிய ஒர்க்காக பண்ணுறோம். ஒரு முறை வாங்கிட்டாங்கன்னா ஒன் டைம் பர்ச்சேஸர் நாங்கள் அவங்களை பார்க்குறது இல்லை, ரிப்பீட்டட் பர்ச்சேஸராக பார்க்குறோம். அவங்க வாங்கிட்டாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்க ஃபேமிலி, அவங்க ரிலேட்டிவ், அவங்களோட கொலீக், யார் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு விஷயம் கேட்டாலும் அவங்க எங்கள் நேமை சொல்லணுன்றப்ப அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் தேவைப்படும். அதை சுற்றி தான் இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணும். அதுக்காக தான் அவங்களுக்கு இவ்வளோ சர்வீஸ். ஏன்னா ஒரு முறை ஒருத்தவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அவங்க வாழ்க்கையை அடமானம் வச்சு வாங்குறாங்க.
அதோட முக்கியத்துவத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான அந்த ப்ரையாரிட்டி நாங்கள் கொடுத்தா அவங்களுக்கு எங்கள் மேலே மரியாதையும் ஒரு கேரிங் இருக்கும். எங்களுக்கு அவங்க மேலே இருக்க அந்த இம்பார்ட்டன்ஸை நாங்கள் கண்டிப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணால் இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்கள சுற்றி மேக் பண்ணி வச்சிருக்கோம் மேடம். சார் உங்கள் பிஸ்னஸில் இளநீரை சூஸ் பண்ண என்ன காரணம் சார்? சார் கோவிட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரியல் எஸ்டேட் மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தோம். கோவிட் அப்போ வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கேப். எல்லாருமே அந்த ஃபஸ்ட்டு 15 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் முடிஞ்சு அடுத்த வேலை பார்க்குறது எல்லாம் நம்பணும். நாங்களும் அப்படி தான் இருந்தோம். அப்புறம் பார்த்தா திடீர்னு இன்னொரு எக்ஸ்டன் லாக்டவுன் போட்டாங்க சார். அப்போது எல்லாருக்கும் நினைப்பேன்னா மறுபடியும் லாக்டவுன் போன ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. செகண்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் தேர்ட் மென்ஷன் பண்ணும்போதெல்லாம் இது அப்படி தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் டிசைட் ஆகிடுச்சு. அப்போது நமக்கு வருமானங்கள் எங்களுக்கு இல்லை. அப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் வைஸ் வந்து என்னென்ன மாதிரி மேக் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அந்த டைமில் வந்து எல்லாருமே பேசப்பட்ட ஒரே வார்த்தை வந்து இம்யூனிட்டி பவர் அப்படின்றதான் எல்லாரும் பெருசாக பேசணும். இம்யூனிட்டி அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் எங்கெங்கே கிடைக்குது, எல்லோரும் விருப்பப்படுற டீ, காஃபி, சுகர் எல்லாம் ஆசைப்பட்டு என்னென்ன சாப்பிட்றோமோ அந்த பொருட்கள் கிடையாது முடிவாச்சு. அப்போ இம்யூனிட்டி எதுலாம் கொடுத்தது அப்படின்னு யோசிச்சோம். சிக்கன் கொடுத்தது, எக்கு கொடுத்தது, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து, இது போக ஆல்டர்னேட்டிவாக எல்லாருமே விருப்பப்படுறது 3 வேளை சாப்பாடு தாண்டி ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 வேளை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சிப் பண்ணணும். அது பிளாக் டீயோ இல்லை பிளாக் காஃபியோ இல்லை டீயோ இல்லை காஃபியோ ஏதோ ஒன்று வந்து அவங்களுக்கு எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு எனர்ஜி இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட அந்த நம்மளோட ஆர்கன்ஸ் நம்ம இப்படியெல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்போது அந்த சிப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை ஃபைன் பண்ண ஒர்க் பண்ணும்போது நாங்கள் வேறு இன்னும் சில விஷயத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணோம். அப்படி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜியாகவும் இருக்கணும் அண்டு லாங் டர்மாகவும் இருக்கணும் அண்ட் அது டிமாண்ட் இருக்கணும். ஈஸியான ப்ராடக்டாக இருக்கக்கூடாது. நம்ம செலக்ட் பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடாது. யார் வேணாலும் பண்ண முடியுன்ற பிஸ்னஸ் நம்ம பண்ணால் நம்மளால் பெருசாக போக முடியாதுன்னு டிசைட் பண்ணோம். அப்போ செலக்ட் பண்ணும்போது இதுக்குள்ளே வந்து ஏஐ வர முடியாது. ஏன்னா ஏஐன்ற வேர்டு வந்து இப்போ வரல. ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே நல்ல விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு 10 to 12 years மட்டும் அது ரிவீல் ஆக இது மாதிரி ஒரு ரோபோட்டிக்ஸ் அது வரப்போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது பெருசாக சொல்லலாம். எந்திரன் படம் சொல்லலாம். எந்திரன் ரஜினி சாரோட படத்தை அப்போ அவங்க சங்கர் சார் படத்தில் அவ்வளோ கிறிஸ்டங்களே சொல்லிப்போம். ஒரு ரோபோ வந்தால் என்னன்றது அப்போவே மென்ஷன் பண்ணி ஏன்னா ஒரு தாட் இருந்தது. மற்றபடி வந்து எங்களுக்கு என்னக்கா ஃபியூச்சரில் எல்லாமே மேனுவல் ஆப்ரேஷன்ஸாக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து சிஸ்டமேட்டிக்காக உள்ளே வரக்கூடாது, நம்மளை ஹேக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான வியாபாரம் பண்ணணும். ஏன்னா அங்கே எல்லாருமே எங்கே பாதிப்படைகிறாங்க, சென்டிமெண்ட், எமோஷன், டக்குன்னு சொன்னால் கோவப்படுறது, வருத்தப்படுறது, சங்கடப்படுறது, அழுவுறது, சிரிக்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு பார்க்கும்போது மேன் பவர் ஹேண்ட்லிங் எல்லோரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரு வேலையில் எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் ஒரு 60% மேன் பவர் ஹேண்ட்லிங், 40% வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் சிஸ்டம் ஹேண்ட்லிங் மற்றது இருக்கும். நாங்கள் செலக்ட் பண்ணும்போது 90% வந்து மேன் பவர் ஹேண்ட்லிங், 10% நமக்கு சிஸ்டமேட்டிக் போதுன்னு டிசைட் பண்ணுறப்ப, ஏன்னா மரம் ஏறுறதும் மனுஷன் தான் ஏறணும், கட் பண்ணுறதும் மனுஷனாக கட் பண்ணும். தென் மிஷினரி தான் அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீப்புள் தான் ஹேண்டில் பண்ணும். தென் லோட் பண்ணுறது, அன்லோட் பண்ணுறது, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, என்ன ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாலும் எல்லாமே மேன் பவரோட எல்லா ஒர்க்ஸ் இருக்கணும். மனுஷனால் மட்டும் தான் செய்ய முடியணும். ஏன்னா யார் வேணாலும் செய்ய முடியுதுன்னா அதுக்கான முயற்சி கொடுக்கணும், அதுக்கான உழைப்பு கொடுக்கணும், அதுக்கான தியாகம் பண்ணணும். அப்படின்றப்போ ஒரு விஷயத்தை ஸ்கேலை கிரியேட் பண்ணும்போது ரொம்ப டஃப்பான ஒரு டிபார்ட்மெண்ட்ற மாதிரி இந்த பிஸ்னஸ் செலக்ட் பண்ணி இளநீர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே என்ட்ராய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் சார். சார் இளநீர் விளையாடுறதுக்கு காரணம் நீங்களா சார்? இல்லை சார், இளநீர் விளையாடுறதுக்கு காரணம் நாங்களும் ஒரு காரணமா? இல்லை, நாங்களும் ஒரு காரணம் கிடையாது சார். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை அப்படின்னு சொல்லலாம் சார். ஏன்னா இளநீர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வேணாலும் எப்போ வேணால் விலையை நிர்ணயம் பண்ண முடியாது சார். இது வந்து இயற்கை என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஏன்னா இளநீர் அது ஒரு தென்னை மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண் தேவை, அதோட காற்று தேவை, தண்ணி தேவை, அதோட சூழ்நிலை என்விரான்மெண்ட் தேவை, இதெல்லாம் பொறுத்து தான் சார். இளநீர் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியானது காரணம் வந்து இப்போது நம்ம கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஆனமலை சைடு, உடுமல்பேட்டு, தேனி இந்த சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப கம்மியாக இருந்தால அந்த சைடில் மழை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை தான் நமக்கு பெருசு. அந்த ஊர் தான் இயற்கைக்கு உலகத்துக்கே அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு ஊருக்கு எவ்வளோ தென்னை மரத்துக்கு வந்து பார்த்தா தண்ணியை வந்து விலைக்கு வாங்கி தான் தண்ணி ஊற்றினாங்க, மரத்துக்கு தண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவான கடைசி 2 வருஷம். அதனால தான் இவ்வளோ விலை இருந்தது. கண்டிப்பாக இப்போ லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் பெஞ்ச மழைக்கெல்லாம் நெக்ஸ்ட் சீசனில் இவ்வளோ பெரிய ப்ரைஸ் இருக்கா சார்? நாமளாக தான் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வெர்ஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் விஷயத்துலேயும் சரி. ஸோ இதில் வந்து நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறது ஒரு சிலர் வந்து வெளியே நிற்பாங்க, ஒரு சில இதெல்லாம் உள்ளே போக மாட்டாங்க. ஆனால் எந்த அப்டேட் வெர்ஷன் எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, அது எப்படி சார்? அதிகபட்சமாக தோற்று போக போகிறோம் சார், அவ்வளோதான். வேறு என்ன சார்? அதிகபட்சமாக தோற்று போக போகிறோம். ஒரு 10 பேர் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, ஒரு 100 பேர் குறை சொல்லுவாங்க, கூட இருக்கிற 5 பேர் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, 2 பேர் அட்வைஸ் ஏகபோகமாக பண்ணுவாங்க. இதை தாண்டி வேறு இல்லை. அதெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டால் அப்டேட் ஆகிடலாம் சார், அடாப்ட் ஆகிடலாம் சார். அவ்வளோதான். நான் வேறு என்ன சார் இருக்குது? எஸ், நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, இப்போ ஒவ்வொரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்களே பிரித்து வச்சுக்கிட்டீங்க. ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டமிடுதல், பிளானிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? பிஸ்னஸ் மேனுக்கு மட்டும் இல்லை, புதுசாக பிஸ்னஸ்க்கு என்டர் ஆக போகிறவங்களுக்கு கூட நீங்கள் அட்வைஸாக சொல்லலாம். இல்லை, பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது வித்தவுட் பிளான், செட் ஆஃப் பிளான்ஸாக ஸ்ட்ராட்டஜி இல்லாத ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகவே முடியாது சார். ஆனால் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் பிஸ்னஸ்க்கான முதல் அடித்தளம் அப்படிங்கிறாங்க. இல்லை. ஆனால் பிளானிங் தான் முக்கியம் நீங்கள் சொல்கிறீங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சார், இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலாம்னு சார், செட் ஆஃப் பிளான்,
ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா யாராலையுமே பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை விட உழைப்பை விட நமக்கு முதல்ல தேவையானது ஸ்ட்ராட்டஜி, செட் ஆஃப் பிளான்ஸ் தான் தேவை. அதுக்கு பிறகு தான் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு பிறகு தான் நம்மளோட இன்வால்மெண்ட், டெடிகேஷன்ஸ் எல்லாம் வரும் சார். சார் இப்போது இளநீ பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கல்ல சார், இப்போது நான் பேச்சுலர் 10 ரூபா கொடுத்தா எனக்கு ஒரு காஃபி டீ கிடைக்குது. இளநீக்கு நான் 50 ரூபா 60 ரூபா ஸ்பெண்ட் பண்ணோம். அதை யோசிக்கும் போது சரி காஃபி டீயே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தானே சார் மைண்ட் செட் வருது. இல்லை, கரெக்ட் மேடம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஃபி டீ பெஸ்ட்டு தான். இப்போயும் நம்ம தப்புன்னு சொல்ல, வித்தவுட் சுகர் பெஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம். வித் சுகர் தான் தப்பு. அதே சமயத்தில் எவ்வளோ நாள் நம்ம வாழ போகிறோம், அதை எப்படி வாழ போகிறோம், எவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ போகிறோம், எவ்வளோ ஆரோக்கியமாக வாழ போகிறோம், இதெல்லாம் நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம 5-6 டீ காஃபி குடிக்கிறது போல ஒரு இளநீர் குடித்தா கூட நமக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா லாங் டேர்மாக பார்க்கும்போது நம்ம எல்லாருமே பிறந்த உடனே நமக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு ரொம்ப நாள் வாழணும், நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை. யார் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தால் போதும், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்தால் போதும், உடம்பு கெடுத்துக்கு யார் விருப்பப்பட போகிறதில்லை. ஸோ அப்போ அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்ம ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது. அப்போது ஒரு இந்த சுகருக்கு அகைன்ஸ்டான வரும்போது இளநீர் மட்டும்தான் ஆல்டர்னேட்டிவ், வேறு எதுவும் இல்லை மேடம். சரி இப்போ சோஷியல் மீடியாலாம் நான் சும்மா ஸ்க்ரால் பண்ணுவேன். எனக்குமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்தி ஃபுட் மட்டும் தான் சாப்பிடணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இன்னொரு பக்கம் மீமில் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், வாழ்கிற வரைக்கும் ஜாலியாக வாழலாம், பிடிச்சதை சாப்பிட்டு செத்து போய்டும் சந்தோஷமா அப்படின்ற மாதிரி மீம்லாம் போட்டு நம்ம மைண்டையே மாற்றுறாங்களே சார். இல்லை, இது மைண்டு இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேடம், ஜென்ரலாக இப்போ நாங்கள் வரும்போது அதான் இப்போ நாங்கள் அவங்க பேச ஸ்டார்ட் பண்ண உடம்பு முடியல பேச ஆரம்பித்தோம். இப்போ நாங்கள் நேற்று நைட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டில் வந்து மார்னிங் வந்து ஒரு 5 o'clock படுத்த ஒரு 1 hour தூங்கியிருப்பேன். இவ்வளோ தான் எனக்கு மொத்த ஸ்லீப்பு. இந்த மொத்தத்துக்கே வந்து 1 மணி நேரம் தான் படுத்து எழுந்திருக்கேன். 23 மணி நேரம் கண்டினியூஸாக கண்ணு முடிச்சிருக்கேன். இது மாதிரி எனக்கு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 3 to 4 நாள் இப்படி தான் ரெகுலராக இருக்கும். ஸோ இதனால் என்னால் வந்து ஹெல்த்தி என்னால் மெயின்டைன் பண்ணிக்க முடியல. ரீசனாக என்னால் ஒரு டைஜஸ்ட் சிஸ்டமோ எனக்கு கரெக்டாக இருக்காது. மற்றபடி நான் நார்மலாக மற்ற எல்லாரையும் பார்க்கும்போது சொல்லும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ 6 to 8 hours தூங்க ஒரு கேப் கிடைக்குன்னா ப்ராப்பர் ஃபுட் எடுங்க, ப்ராப்பராக கண்டிப்பாக என்ன இருக்குமோ அந்த ஒர்க் அவுட்ஸ் பாருங்கள், அதான் நல்லது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்து நம்ம அது பிரகாரம் அடிக்ட் ஆகிட்டோனாக்கா நம்ம லைஃப் மேக்ஸிமம் கெட்டு போயிடும். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும், இந்த ஃபேட்டாக இருக்கிறது 2 கேட்டகரி தான் இருப்பாங்க. ஒன்று வந்து ஏதோ ஒரு செக்மெண்ட்டில் கிரியேட்டிவ் செக்மெண்ட்டில் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எல்லா நேரமும் வந்து எதை சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்லாம், அதை எப்படி சாப்பிட்லாம், எத்தனை பேர் போயிட்டு சாப்பிட்லாம், அடுத்த மாதம் எங்கே போகலாம், விரதம் ஐயோ விரதம் வருதுன்னு இப்படி பயப்படுறதுக்கே ஒரு வருஷம் ஃபுல்லாக ஓட்டுற குரூப் தான் பெரிய வெயிட்டேஜில் இருப்பான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோலை ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் மேடம். சரி, அப்புறம் இன்னொன்று என்னென்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்டில் இல்லை. நம்ம வந்து மந்த்லி சேலரிக்கே போகலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா, இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் அப்படின்ற மாதிரி தானே சார் கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? பிஸ்னஸ் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லை வருஷம் முழுக்க மந்த்லி சேலரிக்கு போகிறதே பெஸ்ட்டா? இல்லை, வருஷம் முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க ரெடியா, இல்லை கரெக்டாக 9 to 6 வாழ்க்கை ரெடியா, அதை பொறுத்து தான் வேலையாக வியாபாரமாக முடிவு பண்ணணும். நான் என்ன வேணாலும் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கின்றவங்க வியாபாரத்தை செலக்ட் பண்ணலாம். இப்படி தான் ஒர்க் பண்ணுறவங்க வேலையை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. வியாபாரத்தை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பண்ண முடியும், ரொம்ப நல்லா பண்ணுறது கஷ்டம். அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது வந்து எல்லாருமே வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை. எல்லா மனுஷனாக போகிறது எல்லாருக்குமே இன்றைக்கி எல்லாரையும் எடுத்து மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன ஆசை, ஒரு 25 வயசு மேலே யாரை கூப்பிட்டு நீங்கள் என்ன ஆசை என்ன ஆசை என்ன ஆசைன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாருமே சொல்கிற வார்த்தை எனக்கு தனியாக வியாபாரம் பண்ணணும், தனியாக பிஸ்னஸ் பண்ணணும், நான் எதை பண்ணாலும் தனியாக பண்ணணும், நானாக இருக்கணும், என்னோட ஃப்ரீடம் வெளியில் எடுத்துகிட்டு வரோம், நான் யாருன்னு ப்ரொஜெக்ட் பண்ணணும், எனக்கு நான் இண்டிவிஜுவலாக பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபார்மாக எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது வேலையில் கொடுத்த உழைப்பு கொடுக்க மாட்டாங்க, வேலைக்கு கொடுத்த நேரத்தை ஒதுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் டைம் வந்து தேவையில்லாததுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அவங்க லைஃபுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அட்வைஸ் பண்ண ஆள் யாரும் இல்லை, நம்ம தான் ஹெட்னு ஆகிடும், நம்ம தான் சீஃப் ஆகிடும், ஹெட் வெயிட் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல வந்து நமக்கு செகண்ட் தாட்டே இருக்காது, நம்ம தான் இல்லைன்றப்ப மேக்ஸிமம் பீப்புள் அங்கே தான் சங்கடப்படும். என்னால் பார்த்துக்க முடியும், என்னால் எல்லாம் செய்ய முடியும், அவங்க பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாம், தப்பே கிடையாது. மற்றபடி இல்லை நான் இப்படியே இருந்துட்டு போனால் அவங்க வேலை பார்க்க தான் நல்லது. ஆனால் யார் வேணாலும் வியாபாரம் பண்ணலாம், ஆனால் இப்படி இருந்தால் வியாபாரம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை மேடம். ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் வர்றான் அப்படின்னா, இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ரியல் எஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு வர்றான் அப்படின்னா அவனுக்கு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் மட்டும் இல்லை சார், எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே சார் ஃபஸ்ட் திங் சொல்கிறது டிசிப்ளின் மட்டும்தான் சார். ஒழுக்கத்தை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது சார். எந்த ஒரு வியாபாரம், எந்த ஒரு வேலை, நல்லா வாழ்ந்து விருப்பப்படுற ஒவ்வொருத்தரும் ஒழுக்கத்தோடு இருக்கிறத தவிர்த்து வேறு எதுவுமே அடிப்படை ஒரு பெரிய பேசிக்ஸ் வேறு எதுவுமே இல்லை சார். ஒழுக்கமாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ண முடியும் சார், எதை வேணாலும் அடைய முடியும் சார். சிலருக்கு ஒரே கேள்வி, இவங்கெல்லாம் ஒழுக்கமாக இருந்தாலும் சிலரை பார்த்து இவங்களாம் எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து எப்படி சொல்லனாக்கா கோபிநாத் சொல்கிற மாதிரி தான், நான் படிக்காதவங்கள 10 பேர் சொல்கிறேன்னு மீதி படித்தவங்கள தான் மீதி 90 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி லக்கில் வந்த ஒரு 5-6 பேர் பார்த்தீங்கன்னாக்கா உழைச்சி வந்தவங்க இவங்க தான். அண்டு லாங் டைமாக பர்மனெண்ட்டாக அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும்னாக்கா ஒழுக்கத்தோடு உழைச்சவங்க மட்டும்தான். யார் வேணாலும் வியாபாரம் பண்ணலாம், யார் வேணாலும் வரலாம்.
ஒழுக்கத்தோட எல்லா வேலையும் ஆரம்பித்தா என்னாலும் பண்ண முடியும் சார். ஒழுக்கம் மட்டும்தான் சார். சரி, இப்போது எல்லா ஒர்க்லேயுமே ப்ரெஷர்ன்றது இருக்கும். பட் ரியல் எஸ்டேட் அப்படின்னு கம்பேர் பண்ணுறப்போ இந்த டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 100 கிளைண்ட்ஸ் பார்ப்பீங்க. அவங்க கேட்குற கேள்வியாக இருக்கட்டும், ஒரே கேள்வியை 10 வாட்டி கேட்குறதா இருக்கட்டும், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காம்படிட்டர்ஸ் பண்ணுற பிரச்சனைகள் அதுவுமே இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதை எப்படி கொண்டு வந்தீங்க சார்? இதான் என் வியாபாரம்னு தெரியும், இதை தான் நான் அடைய போகிறேன்னு தெரியும். அப்போது இந்த இடத்துல வந்து எனக்கு 100 இல்லை 200 பேர் என்னை ப்ரெஷர் பண்ணால் கூட ட்ரிகர் ஆகாமல் இருக்கிறது தான் நான் பிஸ்னஸ்க்கான எலிஜிபிலிட்டிக்குள்ளே நிற்க முடியும். ஒருவேளை நானும் மனுஷன் தானே, எனக்கு எத்தனை வேலை கொடுப்பீங்க, என்னை எத்தனை பேர் கேட்பீங்க இப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அப்போ அந்த பிஸ்னஸ்க்கான எலிஜிபிலிட்டி தான் வெளியில் வந்துடும். ஸோ நம்ம அந்த ப்ராஃபிட்ஸையோ இல்லை அந்த அந்த ஸ்டேஜ் ஒரு ஹைட்ஸையோ ஒரு பெரிய ரெகக்னேஷன் நம்ம ரீச் பண்ண முடியாது. நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, இந்த விஷயத்தை பண்ணால் இதை ரீச் பண்ண தெரியும். அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன மாதிரி ப்ரெஷர்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள் வந்தாலும் அதை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம், அதை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறோம், அதை எப்படி நம்ம திரும்ப எடுத்துகிட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பொறுத்தா இருக்குது. இந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆகாமல் இருந்தாலே நமக்கு போதுமானது மேடம். இப்போ ரியல் எஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோனாலே நாங்கள் பார்த்த வரைக்குமே வந்து ஃபீமேல் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இவங்க வந்து இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ ஒரு பொண்ணாக நான் வந்து என்னோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ் வேணும், என்னென்ன விஷயங்களை அவங்க கற்றுக்கணும், ஏன் வந்து நிறைய பேர் வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் என்னோட ஆஃபீஸில் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். என் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 45% பீப்புள் ஃபீமேல் தான். அவங்களால வர முடியாமல் இல்லை. இப்போ என்னன்னா அவங்களுக்கு யாரும் கைட் பண்ண விருப்பப்படுறதில்ல. அண்ட் அதே மாதிரி இப்போ நான் மேடம் கன்வே பண்ண தான் ஒரு ஒர்க் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த லேர்னிங் ஸ்டேஜ்லேயே வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து அதை பேரண்ட்ஸ் சொல்கிறான்னு சொல்லிட்டு கல்யாணம் அடுத்ததுன்னு மூவ் ஆகணும். அது தேவையான விஷயம் கண்டிப்பாக பண்ணலாம். பட் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு ஆஃப்டர் த மேரேஜும் அந்த ஸ்கில்லை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா லாங் டைம் அந்த ஸ்கில் வந்து அவங்க கூட ட்ராவல் ஆகும், எல்லோரும் பிஸ்னஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீமேலும் நல்லாவே ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. எங்கள் ஆஃபீஸில் என் ஆஃபீஸில் எங்கள் டீமில் இன்னும் சொல்ல போனால் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 45% கால்குலேட் பண்ணால் ஒரு 90லேருந்து 92 பேர் வந்து ஃபீமேல் மட்டும்தான் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 25 ஏஜ் தான் பிள்ளைங்க எல்லாமே. அவங்க எல்லாருமே அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு யார் ட்ராவல் யார் கூட அவ்வளோ வந்து கிளியராக இருக்காங்க, என் லைஃப் என்ன அப்படின்னு தெளிவாக இருக்காங்க. அந்த 25க்கு மேலேக்கும் தெளிவாக இருக்காங்க. இதில் உள்ள வரவங்களுக்கும் வெளியில் போகிறவங்க எல்லாருமே இருப்பான்னு வச்சுக்கலாம். மற்றபடி அவங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுத்தா அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ண ரெடியாக தான் மேடம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் எல்லா ஃபீல்ட்லையும் ஒரு பயம் இருக்கும். அது இல்லாமல் ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் போதுமானது பண்ணுவாங்க. பிஸ்னஸையும் தாண்டி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா படிக்கிற மாணவர்களுக்கு உபகரணங்கள்லாம் நல்லா அந்த புக்ஸ் நோட்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. அவங்க டேலண்ட்டையும் என்கரேஜ் பண்ணுறீங்க. இண்டிவிஜுவலாக அவங்களுக்குள்ளே இருந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் இதுவாக இருந்தாலும் சரி, அப்புறம் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஃப்ரீயாக இதுவெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் சார் நாங்கள் என்ன நோக்கத்தோடு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எங்களோட ஒரு கிராமத்தை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம் சார். எங்களோட ஒரு கிராமம், எங்கள் கிராமம் பேர் வந்து பார்த்திங்கன்னா மலையரசன் குப்பம். ஒரு கிராமத்தை ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக முடிவு எங்களோட கிராமம் இல்லை, ஆரம்பம் மட்டும் தான் எங்களோட கிராமம். அடுத்தடுத்து இதோட ஃபார்முலாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதா சார். நாங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா கிராமத்தை சார்ந்து விவசாயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் சார். அக்ரிகல்ச்சருக்கான பெரிய ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், எஜுகேஷனுக்கான பெரிய ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், ஸ்போர்ட்ஸுக்கான பெரிய ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். இது போக நேச்சர்ஸ், இப்போது ஃபாரஸ்ட் ஆகட்டும், வாட்டர் சோர்ஸ் ஆகட்டும், இப்போ ட்ரீஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறோம். இந்த 4 செக்மெண்ட்டை சேர்த்து தான் ஒரு ஊரை ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டோ ஒரு நார்மலாக ஒரு ஸ்டேட்டோ ஒரு கண்ட்ரியோ டெவலப் பண்ண முடியுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கேன் சார். அப்போது இந்தியாவோட ஜிடிபிக்குள்ளே கண்டிப்பாக எங்களோட கிராமம் என்டர் ஆகணும். எங்கள் கிராமமும் இந்தியாவோட ஜிடிபியில் அடுத்த ஒரு 15லேருந்து 20 வருஷத்துக்குள்ளே என்டர் ஆகின்றதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதை நோக்கி தான் எல்லா டிபார்ட்மெண்ட்குள்ளே என்டர் ஆகி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்ககிட்ட இணைந்து நிறைய விஷயங்கள் ரியல் எஸ்டேட் பற்றியும் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் சொன்னீங்க. கடைசியாக ஒரு கேள்வி இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், அவங்க தான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே தெரியாமல் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ ரியல் எஸ்டேட்டில் வந்து யாருனாலும் உள்ளே வரலாமா? அடுத்த 5 வருஷத்தில் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக யாருனாலும் வரலாம் சார். அதுக்கு எடுத்துக்காட்டே நான் தான் சொல்லலாம். ஏன்னா எங்கள் நைனா கூலி வேலை தான் பார்த்தாங்க சார். எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுதி அரேபியாவில் சாரம் கட்டுவாங்க. நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சாரம் கட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சாரம் கட்டுறது எங்கள் அப்பாவோட வேலை. எங்கள் அப்பா மேலே ஏறி 10-20 மாடி எங்கே தான் அந்த எங்கள் அப்பா வந்து பூச்சி வேலை செய்வோம். எங்கள் அப்பா கூலி வேலை பார்த்தவங்க தான். எங்கள் அம்மா வீட்டில் இருந்தவங்க தான். என் கூட பிறந்த என்னோட அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் பில்டிங்கில் ஒர்க் பண்ணாங்க. இந்த சேல்ஸில் எவ்வளோ போனீங்கன்னா லேடிஸ் நிற்பான். அதில் எங்கள் அக்காவும் ஒரு ஆள் வேலை பார்த்தவங்க தான். எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ தான். எங்களுக்கு வேறு எதுவும் பெரிய பேக்ரவுண்டில் விவசாயம், எங்கள் அப்பா கூலி வேலைக்கு போகிறது மாதிரி விவசாயம் பார்த்தோம். மற்றபடி கூலி வேலை தான் பார்த்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வரேன், ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் பார்க்குறோம், எல்லோரும் ஒர்க் பண்ணுறோம். எல்லாருக்கும் அந்த ஏன்னா நாங்களும் வந்த உடனே கரெக்டாக இல்லை, வந்து எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படல. நாங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஓகே இப்படி இருந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும்னு அதுக்கப்புறம் தெளிவுபட்டு அப்புறம் ஒழுக்கத்தை வளர்த்துக்கிட்டு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து டீம் ஒர்க்காக தான் மேக்ஸிமம் எல்லாம் டெவலப் பண்ண சார். நம்ம அதேமாதிரி வியாபாரம் சார் லைஃப்பில் ஜெயிக்கணும்னா நம்ம ஒரு ஆள் எதுவும் பண்ண முடியாது சார். நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம கூட இருக்க ஃபேமிலி. வித்தவுட் தம் ஜெயிக்கிறதுக்கு சிங்கிள் பர்சன் பாசிபிலிட்டி கிடையாது சார். குடும்பமும் ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் இல்லாமல் ஜெயிக்க முடியாது சார். வாய்ப்பே இல்லை சார். கண்டிப்பாக. இவ்வளவு நேரம் எங்க கூட இணைஞ்சு இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் நீங்க மென்மேலும் வளரணும்னு எங்க சார்பாகவும் பேசு தமிழா பேசு நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சனி அப்படின்றது நீச்சமாகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது. இப்ப இந்த ராகுதசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. தட்டால் போட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. கல்யாணமே நடக்காது. கிட்ட வரும், இந்த அவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி போய்கிட்டு இருக்கும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது. ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க. ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே, இத்தனை பேர் கூடிட்டாங்களே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.